அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல இம்பாசிபிளா இருக்கிற கொரியன் டிராமாவோட கண்டினியூ தான் பார்க்க போறோம். போன வீடியோல நாகியும் காங்கும் கல்யாணம் பண்றதா முடிவெடுத்திருக்க அந்த விஷயம் சேர்மனுக்கு தெரிய வரவும் சேர்மன் அதுக்கு சம்மதிச்சிருப்பாரு. அதே நேரத்தில் யாரோ ஒருத்தன் டேவை மர்மமான முறையில் தாக்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட்டா இருக்க டேவை தான் காட்டுறாங்க. மயக்கத்துல இருந்தவனுக்கு முழிப்பு வரவும் அப்ப கூட இருந்த நாகிக்கு டேவ் முழிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. நல்ல வேலை நீ முழிச்சிட்ட, நான் உடனே டாக்டர் கூட்டிட்டு வரதா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப போகும்போது டே நாகியோட கையை பிடிச்சுக்கிறான். மயக்கத்துல இருக்கும் போது கூட தன்னை விட்டு நீ போக கூடாதுன்னு சொல்றதுக்காக தான் நாகியோட கையை பிடிச்சிருக்கவும் நாகி அதை புரிஞ்சுக்க டேவை விட்டு போக மனசுல அதே டைம்ல தான் ஜோகி அங்க வரவும் நாகி அவங்களோட கையை எடுத்துக்கவும் ஜோகியும் நீங்க என்ன பண்ற, இங்க உனக்கு என்ன வேலைன்னு கேட்க அப்ப பின்னாடி காங் வந்து என்ன அடிப்பட்ட டேவை நல்லபடியா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவனை நல்லபடியா பாத்துக்கிறதே நாகி தான் சொல்ல அப்ப நாகியும் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் முதல்ல டாக்டரை பாக்குறதா சொல்லிட்டோம். அங்க இருந்து போகவும் நாகி போன கொஞ்ச நேரத்திலேயே அங்க டாக்டர்ஸும் வராங்க. டாக்டர்ஸ் வந்து டேவை செக் பண்ணிட்டு இருக்கவும் நாகிட்ட இருந்து காங்குக்கு மெசேஜ் வருது, எனக்கு பார்ட்டி ஆபீஸ்ல இருந்து கால் வந்துருச்சு, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நாங்க போகணும், டேவை பாத்துக்கோன்னு சொல்ல அப்பதான் காங்குக்கு அப்பா சேர்மன் இருந்து கால் வருது. லைன்ல சேர்மனும் டே கட்டிப்பட்டதை பத்தி போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கு. நல்லதுதான், உன் இடத்துல நானே இருந்தாலும் அதான் பண்ணிருப்பேன், ஏன்னா கம்பெனி பேரு வெளியில வராம இருக்கதான் நமக்கு நல்லது. டே பழையபடி ஆனதுக்கு அப்புறம் நானே அவன்கிட்ட பேசி புரிய வச்சுக்கிறதா சொல்லவும் காங்க அவன் அப்பா கிட்ட பேசிட்டு மறுபடியும் டேவோட ரூமுக்கே வரவும் அங்க அவன் தங்கச்சி கிட்ட நீ இதுக்கப்புறம் இங்க இருக்க வேண்டியதுல நான் டேவை பாத்துக்கிறேன், நீ போகலாம்னு சொல்ல அப்ப ஜோகி நாகியை பத்தி தான் பேசுறாங்க. நீ எத்தனை நாள் அந்த நாகி கூடவே இருக்க போற, அவளை சப்போர்ட் பண்ணி பாதுகாத்துட்டு இருக்க போறன்னு சொல்லப்போ பாப்பா நான் நாகியை காதலிக்கிறேன், அவளை சீக்கிரமா கல்யாணமா பண்ணிக்க போறேன், அப்பாவும் சம்மதிச்சிட்டாருன்னு சொல்ல டே அண்ணா நீ அந்த நாகியை காதலிக்கிற சரி, அந்த நாகி உன்னை காதலிக்கிறாளா, அவ ஒரு சுயநலவாதி, ஒரு நாக பாம்பு மாதிரி, அவளை மாதிரி ஒருத்தியால அவளை தவிர வேற யாரு மேலே நம்பிக்கையும் வைக்க முடியாது, அவளை தவிர வேற யாரையும் காதலிக்கவும் முடியாது, அவகிட்ட இருந்து நீ தள்ளி ஏறுன்னு சொல்ல அது காங்கம் ஜோகி நீ யார பத்தி பேசுறியோ அவன் என் வருங்கால மனைவியாக போறவ, உன் வருங்கால அண்ணி, அவளை நீ அவமானப்படுத்துறது என்னை அவமானப்படுத்துறதுக்கு சமம், இதுக்கப்புறம் நம்ம எதுவும் பேச வேண்டியதில்லைன்னு சொல்லவும் ஜோகி அங்க இருந்த கோவமா போக அப்ப காங்கம் டேவை பாக்குறான். கட் பண்ணா ஜோகிக்கு முன்னாடியே காங் தான் அந்த ரூமுக்கு ஃபர்ஸ்ட் வந்திருப்பான். டே நாகியோட கையை பிடிச்சிருக்கத அவனும் பார்த்திருப்பான், இருந்தாலும் அது தெரியாத மாதிரியே காட்டிக்கிறான். இப்ப கட் பண்ணா நாகியை தான் காட்டுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பும் போது காங்கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நீ டேவை பத்தி கவலைப்படாத, அவன் கூட நான் இருக்கேன், அதோட டாக்டர் செக் பண்ணிட்டாங்க, அவன் இப்ப நல்லா தான் இருக்கான்னு சொல்லி மெசேஜ் அனுப்புவோம். அதை பாக்குற நாகிக்கும் டே இப்ப நல்லா இருக்கான்னு சொல்லி ஒரு நிம்மதி. அங்க இருந்த பார்ட்டி ஆபீஸ் தான் வேலை பார்க்க வராங்க. அப்ப அந்த பார்ட்டி ஆபீஸ்ல இருக்க ஒரு மெம்பர் அதான் காங்கி நாகையை பத்தி தெரிஞ்சவர். அந்த மெம்பர் நாகிட்ட பேசுற மாதிரியே டேவை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. காங்கோட சேர்மனுக்கு ஒரு வலதுகை இருக்கான், அவன் பேர் தான் டே. அந்த டேவை யாரோ ஒருத்தன் மர்மமான முறையில் தாக்கியிருக்கான். ஆனா அதை பத்தி எந்த ஒரு நியூஸ்லயும் வரல. முக்கியமா போலீஸ்ல கூட கம்ப்ளைண்ட் ஆகாம பாத்துருக்காங்கன்னு சொல்ல அதை தெரிஞ்சுக்கிட்ட நாகியும் போலீஸ்ல இதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணல, யார் அதை தடுத்திருப்பான்னு கேட்க அந்த ஆள் உனக்கு நல்லாவே தெரியுமா, சேர்மனோட 3வது வாரிசு காங் தான் அவன். டே அடிச்சதை பத்தி எந்த ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் போக விடாம தடுத்திருக்கான். எனக்கு என்னமோ அந்த காங் தான் டேவை மர்மமான முறையில் அடிச்சிருப்பான்னு சந்தேகமா இருக்குன்னு சொல்ல அதை தெரிஞ்சுக்கிட்ட நாகியும் டேவோட தாக்குதலுக்கும் காங்குக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்குமான்னு சொல்லி சின்னதா சந்தேகம் வர ஆரம்பிக்க அப்படியே சீனை கட் பண்ணா ஹாஸ்பிட்டல் இருக்க டேவை தான் காட்டுறாங்க. மயக்கத்துல இருந்த டேவுக்கு மறுபடியும் முழிப்பு வர அவன் கண் முன்னாடி காங்க இருக்கவும் டே கேட்கிற முதல் கேள்வி என்ன அடிச்சது யாருன்னு தெரிஞ்சுச்சா, இன்னும் இல்ல, சரி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா, நான் தான் அந்த தரத்தை நிறுத்தினேன், இதுக்காக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, யாரோ ஒருத்தர் அட்டாக் பண்ணிருக்கான், ஒருவேளை அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா காங்கோட பேர் தான் மீடியால அடிபட்டு இருக்கும், அதனாலதான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, சேர்மன் அதை தான் விரும்பினார்னு சொல்ல ஆனா டே அதை சும்மா விடுற மாதிரி நான் அவனை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்ல காங்கம் நான் சொல்றது கேளு, இந்த விஷயத்தை பொறுமையா பாத்துக்கலாம், முதல்ல ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புவோம். காங் போனதுக்கு அப்புறம் டேவும் அடிப்பட்ட நிலைமையில ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியில போக ட்ரை பண்ண இப்ப காங்க தான் காட்டுறாங்க. டேவ் அந்த மர்ம நபர் எந்த இடத்துல அடிச்சிருப்பானோ அந்த இடத்துக்கு தான் வரா. அடிப்பட்ட இடத்துல டேவோட ரத்தம் சிந்தி போய் கிடக்கும். அந்த ரத்தத்தையே பார்த்துட்டு இருக்க அப்பதான் அவனுக்கு நாகிட்ட இருந்து மீட் பண்ண வர சொல்லி ஒரு மெசேஜ் வருது. அப்படியே சீனை கட் பண்ணா இப்ப டேவை தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல் இருந்து டைரக்டா சேர்மனை தான் மீட் பண்ண வரான். இங்க எதுக்காக எனக்கு அடிப்பட்ட விஷயத்த போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு கேட்க டே நீ யாருன்னு மறந்துட்டியா, நான் நம்பக்கூடிய ஒருத்தன், அதோட என்கிட்ட பல வருஷமா நீ வேலை பார்த்துட்டு இருக்க, உன்னை யாரோ ஒருத்தன் அட்டாக் பண்ண விஷயம் தெரிஞ்சா ஆளுக்கு ஒரு கதையை கட்ட ஆரம்பிப்பாங்க, அது மூலமா என் கம்பெனிக்கு தான் கெட்ட பேரு, என் கம்பெனியோட பேரு வெளியில வரக்கூடாதுன்னு தான் நான் அந்த விஷயத்த போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க விடாம பாத்துக்கிட்டதா சொல்லவும் அப்ப சேர்மன் எனக்கு இதுக்கான பர்மிஷனை மட்டும் கொடுங்க, என்னை யார் அடிச்சானோ அவனை நானே கண்டுபிடிக்கிறேன், ஆனா எக்காரணத்துக்கு கொண்டு உங்க கம்பெனியோட பேர் வெளியில வராதுன்னு சொல்ல சேர்மன் அதுக்கான அனுமதி தர டே அங்க இருந்து கிளம்புறான். அவன் போனதுக்கு அப்புறம் சேர்மனும் யாரோ ஒரு ஆளு கால் பண்ணி டேவை அடிச்சது யாருன்னு சீக்கிரமா கண்டுபிடிங்க, அதுவும் அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியேன்னு சொல்ல சேர்மனுக்கு அவரோட பசங்க மேலதான் சின்னதா சந்தேகம் இருக்கு, அதனாலதான் டே கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சா அவங்களை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறாரு. இப்ப டேவை தான் காட்டுறாங்க. அவன் உடம்பு இன்னும் சரியாகல, அந்த நிலைமையிலேயே அவன் ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியில வந்திருக்கவன் அவனால தெளிவா எதுவும் பார்க்க முடியல, ஒழுங்கா எதுவும் நடக்க முடியல, அரமைக்க தொடியா இருக்கான். அப்படி ஒரு டாக்ஸியை பிடிச்சு அந்த ஆக்கர் இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போறான். அவன்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே மயங்கி விழவும் அந்த ஆக்கர் அவனுக்கு தேவையான உதவியெல்லாம் பண்ணி கொஞ்ச நேரம் அவனுக்கு ரெஸ்ட் எடுக்க வைக்கவும் டேவ் மறுபடியும் கான்சியஸுக்கு வரான். அந்த ஆக்கர்ட்ட அந்த மர்ம நபர் டேவை அடிச்ச இடம் அதுக்கான நேரம் அந்த டீடைல்ஸ் எல்லாம் சொல்லி என்னை யார் அடிச்சான்னு சீக்கிரமா கண்டுபிடின்னு சொல்ல இப்ப கட் பண்ணா நாகி காங்க தான் மீட் பண்ண வந்திருக்கவும் டேவை யாரோ ஒரு ஆள் அடிச்சிருக்காங்க, அதை பத்தி போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல, அதுக்கான காரணம் என்னன்னு கேட்கவும் உன் ஃப்ரெண்டு டேவை பத்தி ரொம்பவே கவலைப்படுற போல இருக்கு, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்காததுக்கான காரணம் என் அப்பா தான், என் அப்பா கிட்ட பல வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கான், ஒருவேளை அந்த கம்ப்ளைண்ட் நான் கொடுத்திருந்தா என்
என் அப்பாவோட பேரும் வந்திருக்கும், அதனாலதான் அந்த கம்ப்ளைண்ட் நான் கொடுக்க விடாம தடுத்ததா சொல்ல. அதெல்லாம் கேட்டுட்டு நாகியம் காங்கோட நடவடிக்கையில மாற்றத்தை பாக்குறாங்க. காங், நீ இப்ப எப்படி பேசுறேன்னு தெரியுமா? டீ செத்தா கூட அவன் மேல கவலை இல்லாத மாதிரி பேசுறேன். அதோட அவன் எனக்கு மட்டும் ஃப்ரெண்ட் இல்ல, உனக்கு ஒரு நல்ல நண்பனா தான் இருந்திருக்கான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பவும் கட் பண்ணாதுக்கு அடுத்த நாள் நாகி அவங்க பாட்டி ஆபீஸ்ல இருந்து ஒரு முக்கியமான வேலையை முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்ப போது அவங்க காருக்கு முன்னாடி அவங்க அம்மா திடீர்னு வராங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க பொண்ணை பார்க்க வந்திருக்காங்க. அப்ப பொண்ணும் எதுக்காக என்ன பார்க்க வந்தீங்கன்னு கேட்கவும், உன் வீட்டையும் உன் அட்ரஸையும் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் நிறைய பணத்தையும் செலவு பண்ணிருக்கேன், அதிகமான நேரத்தையும் செலவு பண்ணிருக்கேன். மகளே, நான் சொல்றது கேளு. இப்ப நீ ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ற, ஆனா ஏன் நிலைமையை பாரு, இன்னமும் மோசமா தான் இருக்கு. இதோ இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு கொஞ்சம் பணத்தை அனுப்பி விட்டுரு, எனக்கு நிறைய கடன் இருக்கு. அதோட உன்னால முடிஞ்சா ஒரு சின்னதா வீடு வாங்கி கொடுத்துரு, கம்மியான ரேட்டு கூட நான் ஒரு வீடை பார்த்து வச்சிருக்கேன், அப்படி என் லைஃப் செட்டில் ஆயிடும். அதோட உன்னை வளர்க்கறதுக்காக நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்லவும் அதை கேட்ட பொண்ணும் பழச நினைச்சு பாக்குறாங்க. நாகியோட அம்மா அவங்க இருந்த வீட்டையே ஒரு சீட்டாட கிளப்பா மாத்தி வச்சிருப்பாங்க. அங்க வர ஆளுங்களுக்கெல்லாம் பயந்துதான் சின்ன வயசுல நாகியோட வாழ்க்கை இருந்திருக்கும். அதெல்லாம் வேணாம் தான் தள்ளி வந்தாலும் அவங்க அப்பாவும் விட்டுருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு இப்போ ஒரு நல்ல வேலையில நல்ல நிலைமையில இருக்கவும் அப்பவும் அவங்க அம்மா வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்க நாகியால தாங்க முடியல. பக்கத்துல ஒரு பாட்டில் இருக்கும், அதை உடைச்சவங்க கையை அறுத்துக்கிறாங்க. நீ என்கிட்ட பணத்துக்காக தானே வந்துட்டு இருக்க, இப்பவே நான் செத்து போறேன், இந்த பிரச்சனை இதோட நான் முடியும்னு சொல்ல அவங்க அம்மா அதை பார்த்து பயந்து போறாங்க. அப்ப இவங்க 2 பேருமே இருக்கிறது ஹோட்டல் தான். அந்த ஹோட்டலோட ஓனரும் வந்து தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியில போயிருங்கன்னு சொல்லி அவங்க அங்க இருந்து அனுப்பவும் நாகியோட அம்மாவும் கிளம்புறாங்க. அப்ப அவங்களுக்கு யாருக்கிட்ட இருந்தோ கால் வருது, நீங்க சொன்ன மாதிரி என் பொண்ணை மீட் பண்ணி பேசிட்டேன், இதுக்கப்புறம் எந்த உதவினாலும் என்கிட்ட கேட்கலாம்னு சொல்ல அவங்க அக்கௌண்ட்டுக்கு நிறைய பணமும் வருது. வேணும்னே யாரோ ஒரு ஆள் தான் நாகியோட அம்மாவுக்கு பணம் கொடுத்து இப்படி நடந்துக்க சொல்லிருக்காங்க. அதுவும் யாருன்னு தெரியல. ஒருவேளை நாகி தன்னை விட்டு போக கூடாதுன்னு காங் நான் பண்ணிருப்பானான்னு சொல்ல முடியல. இப்ப நாகி சோகத்தோட அவங்க வீட்டுக்கு வரப்போ அங்க காங்க அவங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். நாகியோட கையை பார்த்துட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரியும் எதுக்காக அவங்க கவலைப்படாத, நான் எப்பவும் கூட தான் இருப்பேன்னு சொல்லி நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லி அனுப்பி கேட்டு நாகி சமாதானப்படுத்த இப்ப இந்த ஹேக்கர் தான் கட்டுறாங்க. டே கொடுத்த டீடைல்ஸ் வச்சு அந்த டேட்லயும் அந்த இடத்த சுத்தி இருக்க எல்லா கேமராவையும் ஒண்ணு விடாம செக் பண்ண அதுல டேவ் அடிச்ச அந்த மர்ம நபரோட முகம் தெரியுது. அதை உடனே டேவுக்கு அனுப்பவும் அது மூத்த பையனோட டிரைவர் தானோ, தன் அடிக்க சொன்னது மூத்த பையனோட வேலை தான் புரிஞ்சுக்க டேவ் உடனே இந்த ஹேக்கரை கால் பண்ணி சேர்மனோட மூத்த பையனை நான் பாத்துக்கிறேன், ஆனா அவன் யாரு, அவன் என்னென்ன வேலை பண்றான் எல்லா தகவலையும் இடு, அதுக்கப்புறம் அவனை என்ன செய்யறதா முடிவெடுக்கிறதா சொல்லவும் இப்ப சேர்மனோட வீட்டை தான் கட்டுறாங்க. சேர்மன் குடும்பத்துல இன்னைக்கு ஃபேமிலி மீட்டிங் இருக்கவும் அதுக்காக காங் கூடவே நாகி அங்க வந்திருக்க. சேர்மன் டின்னரை முடிச்சுட்டு அங்க இருந்து போகும்போது நாகி சேர்மனை ஸ்டாப் பண்ணி தன்னோட பேரை சொல்லவும் சேர்மன் எதுக்காக அவன் பேரை சொல்றேன்னு கேட்க இது வரைக்கும் நீங்க என்கிட்ட பேரையும் கேட்கல, என்ன பத்தின எந்த ஒரு தகவலையும் கேட்கல, அதனாலதான் நானே சொல்ல வந்ததா சொல்லவும் நீ சொல்றதுக்கு முன்னாடி நீ யாரு எங்க வேலை பார்க்கறன்னு எல்லா தகவலும் எனக்கு தெரியும், நீ எந்த பார்ட்டி ஆபீஸ்ல வேலை பார்க்கறியோ அங்க நீ வேலை பார்க்கறது எனக்கு பிடிக்கல, அந்த வேலையை விட்டுறன்னு சொல்ல அதுக்கு நாகி நான் அந்த வேலையை விட்டா எனக்கு தேவையான பொறுப்பை உங்களால கொடுக்க முடியுமான்னு கேட்க அதை கேட்டு குடும்பத்துல இருக்க எல்லாருமே சேர்மன்ட்ட இந்த அளவு டைரக்டா பேசுறத மட்டும் இல்லாம திமரா பேசுற நாகியை தான் பார்த்துட்டு இருக்கவும் சேர்மனும் என்கிட்ட தைரியமா பேசுறியா அதை நான் பாராட்டுறேன், ஆனா அதே தைரியத்தோட எப்பவும் என்கிட்ட பேசிட்டு இருக்காதுன்னு ஒரு சின்னதா மிரட்டிட்டு அங்க இருந்து போகவும் அப்ப குடும்பத்துல இருக்க எல்லாரும் சேர்மன்ட்ட இதுக்காக தான் இப்படி பேசுறேன்னு கேட்க அதுக்கு நாகியும் நான் சேர்மன்ட்ட எதுவும் தப்பா பேசினா மன்னிச்சிருங்க, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அதான் கரெக்ட்னு சொல்ல அப்ப ஜோகியும் சேர்மன்ட்ட இந்த அளவு தைரியமா பேசுறியா அதுக்காக என்னோட வாழ்த்துக்கள், நாகி நீ ரொம்பவே புத்திசாலி, உனக்கு எது தேவையோ அதை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறேன், அதனாலதான் உன்னை நான் வெறுக்கிறதா சொல்லிட்டு அங்கிருந்த போகவும் காங்கங்கிறத நாகையை வெளியில கூட்டிட்டு வரான். அப்பா முன்னாடி இப்படிலாம் பேசாதான்னு சொல்லவும் நான் எதுவும் தப்பா பேசலையே, என் வேலைங்கிறது எனக்கு ரொம்பவே முக்கியம், ஃபியூச்சர்ல நமக்குள்ள எதுவும் பிரச்சனை வந்தா கூட என் வேலையை நான் காப்பாத்தும், என் அறிவை நான் காப்பாத்தும், அதுதான் என்னோட அடையாளம்னு சொல்ல அதுக்கு காங்கம் உண்மையான அடையாளம் என்னன்னு நான் சொல்லட்டுமா, நீ ஒருவேளை என்னை விட்டு போனாலும் அதனால கஷ்டப்பட போறது நீதான், அதுதான் உன்னோட உண்மையான அடையாளம்னு சொல்ல காங் என்ன சொல்ல வரானா என்னை விட்டு போனா நீ கஷ்டப்படணும், உன் பழைய நிலைமைக்கும் உன் பழைய வாழ்க்கைக்கு திரும்பணும், அதெல்லாம் உனக்கு நடக்க கூடாதுடா, நீ என் கூட தான் இருந்தாகணும் இன்டைரக்டா சொல்றான். இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்க டேவை தான் காட்டுறாங்க. டேவோட ஹெல்த் இப்ப ரொம்பவே நல்லா இருக்கவும் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகிறான். டிஸ்சார்ஜ் ஆன உடனே அங்கிருந்து மூத்த பையனை பார்க்க ஒரு கிளப்புக்கு தான் வர அங்க மூத்த பையன் இன்னும் வரல, அதுக்கு பதிலா அவனோட டிரைவர் தான் இருக்கவும் டே அந்த டிரைவரை பார்க்க வர அந்த டிரைவர் டேவை பார்த்து நார்மலா தான் இருக்கான். அதுக்கு டேவும் பரவாயில்லையே நாம முன்னாடி வந்து நின்னு எந்த ஒரு பதட்டமோ பயமும் இல்லாம இருக்க, எனக்கு இப்ப எப்படி தோணுது தெரியுமா, நீ தான் என்ன அடிக்கலன்னு தோணுதுன்னு சொல்ல அதுக்கு அந்த டிரைவரும் எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறான், நீங்க எதை பத்தி பேசுறீங்க எனக்கு புரியலன்னு சொல்ல டேவும் நீ நடிக்க வேண்டியதுல நான் உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன், என்ன அடிக்க சொல்லி உனக்கான வேலையை கொடுத்ததும் முதலாளி தான் கேட்கவும் பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்டியே, என் முதலாளி சொன்ன வேலையை தான் நான் செஞ்சேன், என் முதலாளி மறுபடியும் ஒன்னு அடிக்க சொன்னாலும் என் கொலை பண்ண சொன்னாலும் கூட நான் பண்ணுவேன், உன்னால என்ன பண்ண முடியும்னு கேட்க அதுக்கு டேவும் அப்போ முதலாளி கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லு, எனக்கு ஏற்பட்ட வழிக்கு நான் கண்டிப்பா பதிலடி கொடுப்பேன், அவனை நான் திருப்பி அடிப்பேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பவும் அப்பதான் மூத்த பையன் அந்த கிளப்புக்கு வரான். டே அவனை பார்த்துட்டு அங்க இருந்து நாகி எப்பவுமே மீட் பண்றதுக்காக ஒரு ரூஃப்டாப்புக்கு வருவானே அங்கதான் வந்திருக்கவும் அங்க அவனுக்கு முன்னாடியே நாகி காத்துட்டு இருக்க. அங்க டே அவன் மனசுல இருக்க விஷயத்த சொல்ல ட்ரை பண்றான், ஆனா நாகி அதை புரிஞ்சுக்கிட்டு தடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் நீ சொல்றதால எதுவும் மாற போறதில்ல, ஏன்னா எனக்கும் காங்கும் கல்யாணம் ஆக போதும், அதான் உங்க அப்பாவுக்கும் தெரிஞ்சிடுச்சு, டேட் கூட ஃபிக்ஸ் பண்ணதா சொல்லவும் டேவும் தான் பண்ணது தப்பு தான், நான் ஒரு கோழியா இருந்தேன், என் மனசுல இருக்க உணர்வுகளை உங்ககிட்ட சொல்ல முயற்சி பண்ணிருக்கணும், ஆனா என்னால முடியாம போயிடுச்சு, அதுக்காக மன்னிப்பு கேட்கறான். இதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டோம் எதுவும் சொல்லி எதுவும் ஆக போறதில்ல, எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல ஆனா டே கேட்கற மாதிரி இல்ல, நான் கடைசியா என் மனசுல இருக்க விஷயத்த உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும்னு சொல்லிட்டு அங்க நாகியை கிஸ் பண்ணவும் அதெல்லாம் தூரத்துல இருந்து அந்த மூத்த பையனோட டிரைவரும் போட்டோ எடுத்துட்டு இருக்க, அதெல்லாம் மூத்த பையனுக்கு கிடைக்க
மூத்த பையன் அதை வச்சு ஏதோ ஒரு பிளான் பண்றான். இன்னொரு பக்கம் டேக்கு மூத்த பையன் இல்லீகலா பண்ற சில விஷயங்கள் தெரியும். அவனை அதை வச்சு பழி வாங்குறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கப்போ சரியான டைமுக்காக காத்துட்டு இருக்க. அடுத்த கொஞ்ச நாள்லயே காங்கும் நாகையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான ஃபங்க்ஷனை தான் காட்டிட்டு இருக்கவோ கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க வந்திருக்க சில முக்கியமான விபிஎஸ் கூட காங் சேர்மன் கூட பேசிட்டு இருக்கவோ அந்த வாய்ப்பை மூத்த பையன் பயன்படுத்திக்கிறான். நாகிட்ட வந்து டேவும் நாகியும் கிஸ் பண்ண மாதிரி போட்டோவை காட்ட அதை பார்த்த நாகி பயந்து போகவும் இதை பத்தி நம்ம கொஞ்சம் தனியா பேசலாமான்னு சொல்லி வெளியில இருக்க கார் பார்க்கிங் கூட்டிட்டு போறான். அங்கிருந்து நாகி மூலமா டேவை கான்டாக்ட் பண்ணி மூத்த பையனோட கிளப்புக்கு வர சொல்லவும் டேக்கு ஒரு சந்தேகம், எதுக்காக நாகி நம்மள மூத்த பையனோட கிளப்புக்கு வர சொல்லிருப்பா, அவளுக்கு எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி பயந்துட்டு வேகமா அந்த கிளப்புக்கு வரவும் அதோட இன்ட்ரெஸ்ட்ல தான் டிரைவர் காத்துட்டு இருக்கான். அவனோட சண்டை போடுற மாதிரி போய் நாகி எங்கன்னு கேட்கவும் அப்பதான் மூத்த பையன் அங்க வரான். அவங்கிட்ட இருக்க போட்டோவை காட்டி இதை பத்தி நம்ம தனியா பேசலாம்னு அவன் ரூமுக்கு கூட்டிட்டு போறான். அங்க அந்த போட்டோவை காட்டி இந்த போட்டோஸை வச்சு நாகியோட வாழ்க்கையை என்னால பாழாக்க முடியும், ஆனா எனக்கு அது தேவையில்லை, எனக்கு தேவை நீ, உன் புத்திசாலித்தனம், நீ இனிமேல் எனக்காக வேலை பார்க்கணும்னு சொல்ல அப்ப உன்ட்டி அடங்குற மாதிரி இல்ல, நான் உனக்காக வேலை பார்க்கவே நினைச்சியா, என் ரகசியம் உன்கிட்ட இருந்தானே, உன் ரகசியமே என்கிட்ட இருக்கு, நீ உன் அப்பாவுக்கு தெரியாம பண்ண இல்ல இல்லீகல் வேலை எனக்கு தெரியும், இல்லீகலா பணத்தை எங்கெங்கெல்லாம் சேர்த்து வச்சிருக்க, அந்த பணத்தை நான் வச்சு ட்ரக் பிசினஸ் எப்படி நடத்துற, உனக்கு கீழே ஒரு ட்ரக் மாஃபியாவே வச்சிட்டு இருக்கே, இந்த தகவல் எல்லாம் உன் அப்பா சேர்மனுக்கு தெரிஞ்சா உன் நிலைமை என்னவாகுன்னு சொல்லி யோசிச்சு பாருன்னு சொல்ல. ஆனா மூத்த பையன் அதுக்கு அசர்ற மாதிரியே இல்ல, என் அப்பா கிட்ட உண்மையை தானே சொல்ல போற, போய் சொல்லிக்கோ, ஆனா அதுக்கு பதிலா இந்த போட்டோஸ் எல்லாம் நான் வெளியில விடுவேன், அது மூலமா உன் காதலோட வாழ்க்கை தான் பலாகும், இன்னைக்கு ஆரம்பிச்சோட கல்யாண வாழ்க்கை இன்னைக்கே முடிஞ்சிரும்னு சொல்லி அவனை மிரட்டவும் நாகியோட வாழ்க்கைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு அவன் சொன்னதை செய்ய ஒத்துக்கவும் அதை பார்த்த மூத்த பையனை ஷாக் ஆக்குறான். நான் சும்மா தான் அவனை மிரட்டி பார்த்தேன், ஆனா ஒத்துக்கிட்ட அப்ப அந்த பொண்ணு தான் உன்னோட வீக்னஸ், உன் வீக்னஸ் எனக்கு தெரிஞ்சிடுச்சு, நீ இனிமேல் என்னோட அடிமை, நான் சொல்றது நீ செஞ்சுதான் ஆகணும்னு டேவோட கண்ணு முன்னாடி அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்துடுவான். அதுக்கப்புறம் இந்த வெற்றியெல்லாம் கொண்டாடி ஆகணும்னு குடிச்சிட்டு இருக்க டேவியும் ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வச்சிருவான். அதோட அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வர அந்த பொண்ணும் போதையில இருக்கா. அப்படியே சீனை கட் பண்ணா அதுக்கு அடுத்த நாள் காலையில தான் கட்டுறாங்க. போதை இந்த டேவுக்கு இப்பதான் முழிப்பு வர கண்ணை திறந்து பார்த்தா அவன் கையில கத்தி இருக்கு, உடம்புல ரத்தமா இருக்கு. அவன் முன்னாடி மூத்த பையனும் அவங்க கூட இருந்த ஒரு பொண்ணு இறந்து போய் கிடக்க. அவங்களை யாரதான் கொலை பண்ணாங்கன்னு தெரியல. டேவுக்கு தான் கையில கத்திய பார்த்துட்டு ஒருவேளை நான் தான் கொலை பண்ணிருப்பேன் அவன் மேலேயே அவனுக்கு சந்தேகம் இருக்கு. இப்ப சேர்மனோட குடும்பத்தை தான் கட்டுறாங்க. சேர்மனோட மூத்த பையன் இறந்தது குடும்பத்துல இருக்க மத்த ஆளுங்களுக்கு தெரிய வருது. அதோட அந்த பழி டே மேல தான் இருக்கணும். அவன் இப்ப ஜெயில இருக்க விஷயமும் மத்தவங்களுக்கு தெரிய வர மூத்த பையன் இறந்து போனதை நினைச்சு குடும்பத்திலோட மனைவியும் தங்கச்சி ஜோகியும் மட்டும் தான் வருத்தப்படுறான். ரெண்டாவது பையனுக்கு அவங்க அம்மாவுக்கு அதை நினைச்சு வருத்தம் இல்ல. அதே நேரத்துல காங்குக்கும் இந்த விஷயம் தெரிய வர ஹனிமூனுக்கு போக நாகியோட கிளம்பினவன் தான் அண்ணன் இறந்து போனதாவ அந்த பழி டே மேல தான் இருக்குன்னு தெரிய வர அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்றாங்க. நாகியும் டேக்கும் எதுவும் ஆயிருக்குமோன்னு சொல்லி பயந்து போக காங்கு நீ பத்திரமா வீட்டுக்கு போ, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், டே கண்டிப்பா அப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க மாட்டான், ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும், நான் பாத்துக்கிறதா சொல்லிட்டு நாகி அங்கிருந்த பத்திரமா அனுப்பி வைக்க அங்கிருந்த அவன் அப்பாவை தான் மீட் பண்ண வரான். அப்ப சேர்மனுக்கும் டேதாவோட மூத்த பையனை கொண்டு இருப்பாருன்னு இன்னும் நம்பிக்கை இல்ல. அதனால காங்கிட்ட கேஸோட முடிவு தெரியற வரைக்கும் தான் பையன் இறந்து போனதோ அதுக்கான காரணம் டேனோ எந்த ஒரு மீடியாலயோ நியூஸ்லயோ அதை பத்தி பேசக்கூடாதுன்னு அந்த பொறுப்புல காங்கிட்ட கொடுக்கவும் இப்ப ஸ்டேஷன்ல இருக்க டேவை தான் காட்டுறாங்க. எல்லா எவிடன்ஸ் அவனுக்கு எதிராக இருக்க. டேவு என்னதான் நடந்துச்சு ஞாபகம் வராம இருக்கவும் தான் அவனுக்கும் போதையில இருக்கும் போது நடந்த சில விஷயங்கள் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அப்படி நினைவுகள் வந்தா கூட கொலை நடக்கும் போது என்ன நடந்துச்சு அந்த நினைவுகள் வரல. அதே டைம் நியூஸ் ஃபுல்லா சேர்மன் மூத்த பையனோட கேஸை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் டேங் இந்த நியூஸ் தான் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் சேர்மனை பாக்குறாரு. உடனே காங் கால் பண்ணி நான் இந்த கேஸை பத்தி எந்த ஒரு நியூஸும் வரக்கூடாதுன்னு சொன்னேன், ஆனா இந்த சின்ன வேலையை கூட உன்னால முடிக்க முடியலன்னு அவரோட பையனை திட்டுறாரு. இப்ப காங் அங்கிருந்தோட வீட்டுக்கு தான் வர அங்க நாங்க டேவோட கேஸை பத்தி தான் கேட்கவும் காங்கோ என்னால டேவோட கேஸுக்கு எந்த ஒரு உதவியும் பண்ண முடியாது, டே அண்ணனை கொண்டு இருக்கான், இப்ப நான் யாருக்கு சப்போர்ட் பண்றது, என் நண்பனுக்கு சப்போர்ட் பண்றதா இல்ல என் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்றதான்னு கேட்கவும் அதுக்கு நாகியும் ஆனா காலையில நீ என்கிட்ட என்ன சொன்ன, டே இது மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்க மாட்டான்னு சொன்னேன், இப்பயும் உன் தாட் மாறுச்சுன்னு சொல்லவும் ஏன்னா அதுதான் உண்மை, டே தான் என் அண்ணனை கொலை பண்ணிருக்கான், அதை நம்ம நம்பிதான் ஆகணும்னு சொல்ல. ஆனா நாகி கிட்டே ஒரு கொலை பண்ணிருப்பான்னு நம்பிக்கை இல்ல. அதோட டேவோட கேஸ் இப்ப நடந்துட்டு இருக்க. அவனை ரொம்ப நாள் சாதாரண போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்க முடியாதுன்னு அங்க இருந்து ஒரு ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. கேஸ் நடக்கிற வரைக்கும் டே அதே ஜெயில தான் இருக்கணும். ஒருவேளை அவன் தான் தப்பு பண்ணான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா வேற ஒரு ஜெயிலுக்கு மாத்திடுவாங்க. இப்ப கோர்ட்ல மூத்த பையனோட கேஸ் தான் காட்டுறாங்க. டே தான் மூத்த பையனை கொலை பண்ணிருப்பானு சொல்லி விசாரணை நடந்துட்டு இருக்கவோ அந்த கேஸுக்கு முக்கியமான சாட்சியா இருக்காது மூத்த பையனோட டிரைவர் தான். என் பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் கூட இருந்தது டே தானோ. டேக்கு என் பாஸுக்கும் முன்விரதம் இருந்துச்சு. அதனால என் பாஸ பழி வாங்குறதா என்கிட்டயே ஒரு தடவை சொன்னானு அங்க சாட்சி சொல்லவும் டே தரப்புல எந்த ஒரு எவிடன்ஸ் இல்ல. அதோட டேவுக்கும் அன்னைக்கு நடந்த எந்த ஒரு விஷயமும் ஞாபகம் இல்ல. அதை பயன்படுத்திட்டு லாயரும் டே தான் கொலை பண்ணிருப்பான்னு சொல்ல இப்படி கோர்ட்ல கேஸ் நடந்துட்டே இருக்கவோ ஒரு நாள் ஜெயில இருக்க டேவை பாக்குறதுக்காக காங்க வரான். வந்தவன் டேவை பார்த்து அவன் தான் கொலை பண்ணனா எது கொலை பண்ண எந்த ஒரு கேள்வியும் கேட்காம நீ பண்ண காரியத்தால எல்லாமே பாலா போச்சு, நீ எனக்கு என்ன வாக்கு கொடுத்த காங்வாவை எனக்கு சொந்தமாக்குறேன்னு சொன்ன, அதுதான் என் கனவா இருந்துச்சு, என் ஆசையா இருந்துச்சு, ஆனா நீ பண்ண சின்ன தப்பால அது எல்லாமே வீணா போயிடுச்சுன்னு டேவை பேசவே விடாம இதோட எல்லாம் முடிஞ்சிச்சு, நம்ம பிளான்ல நீ எதை விட்டியோ அதை இனிமேல் நானே பாத்துக்கிறதா சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் டேக்காவ நண்பன் மேல சின்னதா சந்தேகம் வர ஆரம்பிக்குது. காங் நம்மளை பார்க்க ஜெயிலுக்கு வந்திருக்கான், அவங்க அண்ணன் இறந்து போயிருக்கான், என்ன பார்த்து நீ தான் அவனை கொலை பண்ணியான்னு கூட கேட்கல, அப்படி அவன் நான் தான் கொலை பண்ண நம்பினா கூட அதுக்குன்னு ஒரு காரணம் இருக்குமே, அந்த காரணத்தை என்கிட்ட கேட்கல, இதெல்லாம் உன்னோட ஒண்ணு இடிக்குதுன்னு காங் மேலே சந்தேகம் வர அந்த சந்தேகத்தாலேயே சரியா தூங்கல சாப்பிடல. ஒரு கட்டத்துல மயக்கம் போட்டு விழவும் அந்த மயக்கத்துல தான் கொலை நடக்கும் போது நடந்த சில விஷயங்கள் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல மூத்த பையன் இறந்து போன வீட்டுல மூத்த
மூத்த பையன் டே, அவங்க கூட இருந்த இன்னொரு பொண்ணு, அவங்கள தவிரவன் 4வது ஒரு ஆள் இருந்திருக்கான். அப்ப இதுக்கான அர்த்தம் நான் அந்த கொலையை பண்ணல, அந்த கொலையை பண்ணது வேற ஒரு ஆளு, அவனை தான் கண்டுபிடிக்கணும்னு யோசிக்க இப்ப டே மயக்கம் போட்டு விழுந்ததால ஜெயில இருக்க கிளினிக் தான் கொண்டு வந்திருக்கவோ அங்க அவனுக்கு முழிப்பு வருது. அங்க உள்ள டாக்டர்கிட்ட உதவி கேட்டு லைன்லைன் மூலமா நாகியோட நம்பருக்கு கால் பண்ணவும் நாகியும் பேசுறத டே தான் தெரிஞ்சுக்கிட்டு டே நீ தான் அந்த மூத்த பையனை கொலை பண்ணியான்னு கேட்கவும் அதுதான் எனக்கே குழப்பமா இருக்கு, அந்த உண்மையை நான் கண்டுபிடிச்சாகணும், அவன் இறந்து போனதுக்கு நான் காரணமா இல்லையான்னு, அதுக்கு எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது, நான் சொல்றதை மட்டும் செய்யின்னு சொல்ல அப்பதான் அந்த ரூமுக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் வராரு. அவர் வந்த உடனே காலை கட் பண்ணிட்டு அந்த போலீஸ் ஆபீசர் டேவை கூட்டிட்டு போகவும் டே தம்பி நீ கால் பேசினது நானும் பார்த்தேன், ஆனா ஒரு விஷயம் ஞாபகத்தை வச்சுக்கோ, இந்த ஜெயில எதுவுமே ஃப்ரீயா கிடைக்காது, இதுதான் என்னோட அக்கௌண்ட் நம்பர், எப்படியாவது இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு பணத்தை போட்டு விட்டுரு, காசு கொடுத்தாதான் இங்க காரியம் நடக்கும்னு சொல்ல கட் பண்ண இப்ப நாகியை தான் காட்டுறாங்க. ஹேக்கரை தான் மீட் பண்ண வந்திருக்கவும் என்ன இங்க அனுப்புனது டே தான், அவனுக்கோட உதவி தேவைன்னு சொல்ல ஆனா அந்த பையனுக்கு இப்ப டேவுக்கு உதவி பண்ண விருப்பம் இல்ல, ஒருவேளை டேவுக்கு உதவி பண்ண போய் இவை எதுவும் பிரச்சனைல மாட்டிக்குவான்னு யோசிக்கவும் அப்ப நாகியும் டேக்கோட உதவி தேவைப்படுது, அவனை ஒரே ஒரு தடவை போய் நீ மீட் பண்ண, அதுக்கப்புறம் என்ன முடிவு நான் சொல்ல இப்ப ஜெயில இருக்க டேவை தான் காட்டுறாங்க. அங்க காட் வந்து உன்னை மீட் பண்ண ஒரு லாயர் வந்திருக்கதா சொல்லவும் டே அங்க வந்து பார்த்தா அந்த இடத்துல லாயருங்கிற போய் சொல்லி ஹேக்கர் தான் அங்க வந்திருப்பான். டேவை பார்த்துட்டு வாப்பா டே உட்காரு, உனக்கு என்னதான் பிரச்சனையா இருக்கட்டும், நீ எதுக்காக அந்த பொண்ணு என்னோட இடத்துக்கு அனுப்புன, உனக்கு அந்த பொண்ணு வேணா ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா இப்ப அவ காங்வா குடும்பத்தோட ஒரு மெம்பர், இதுக்கப்புறம் நான் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு, இதுக்கப்புறம் அந்த பொண்ணு மட்டும் இல்ல வேற யாரையும் என்ன பார்த்து அனுப்பாத, எக்காரணத்து கூட கால் பண்ணாதான்னு சொல்லிட்டு போகவும் அப்போ டேவும் டே நீ எங்க போற, இன்னமும் உன்னை பத்தின சில ரகசியம் எனக்கு தெரியும், அதனால அமைதியா இங்க உட்காருன்னு சொல்ல அதுக்கு அந்த ஹேக்கரும் உனக்கு என்னதான் வேணும்னு கேட்க எனக்கு வேண்டியதான் உண்மை, மூத்த பையன் எப்படி இறந்தான், அங்க நடந்தது என்ன, அதெல்லாம் கண்டுபிடிக்க ஒரே வழிதான் இருக்கு, மூத்த பையன்கிட்ட வேலை பார்த்த அந்த டிரைவர் அவன் யாரை மீட் பண்றான், அவன் கூட யார் யாருக்கெல்லாம் சம்மந்தம் இருக்குன்னு எல்லாத்தையும் கண்டுபிடின்னு சொல்லவும் இப்ப சேர்மன் தான் கட்டுறாங்க. அவரோட வக்கீல வர சொல்லி டேவோட கேஸை பத்தி தான் கேட்கிறாரு. அதோட டிரைவர் தான் டேவை அட்டாக் பண்ண விஷயம் முன்கூட்டியே சேர்மனுக்கு தெரிஞ்சிருக்கும். டேவை தாக்கின மர்ம நபர் அந்த டிரைவர் தான், அவனோட ஓனர் என் பையன், அப்ப என் பையன் தான் டேவை அடிக்க சொல்லியிருக்கான், அதை அந்த டிரைவரும் பண்ணியிருக்கான். அதே டிரைவர் இப்ப என் பையனோட கேஸ்லயும் முக்கியமான சாட்சியா இருக்கான். என் பையன் எதுக்காக டேவை அடிக்க சொல்லணும், டே எதுக்காக என் பையனை கொள்ளணும், இந்த ரெண்டு விஷயத்துக்கு இடையில இருக்க ஒரே ஆளு அந்த டிரைவர் மட்டும்தான். அந்த டிரைவரை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணன்னு சொல்லவும் இப்ப ஹேக்கரை தான் காட்டுறாங்க. டே சொன்ன மாதிரியே அந்த டிரைவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் போனை ஹேக் பண்ணவும் அதுல இருக்க நம்பர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்க அதுல காங்கோட நம்பர் இருக்கு. அதோட அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதையும் கேட்க இவங்க ரெண்டு பேருக்கு ஆல்ரெடி சம்மதம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறான். இன்னொரு பக்கம் சேர்மனுக்கும் வக்கீல் மூலமா அந்த டிரைவரை பத்தின சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைக்குது. அந்த டிரைவர் பேருப்போம் உங்க பையன் கிட்ட தான் பல வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஆனா அப்படி வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி கிராமத்துல உங்களுக்கு சொந்தமா ஒரு பங்களா இருக்கலாம், அந்த பங்களா இந்த கிராமத்துல இருக்குதோ அதே ஊர்ல தான் அவன் இருந்திருக்கான். அவங்க அப்பா அம்மாவும் சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சில வருஷம் உங்க 3வது பையன் காங் கூட தான் இருந்திருக்கான். அங்க அவன் படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் தான் காங்வாக்கு வந்திருக்கான். உங்க மூத்த பையன்கிட்டயும் வேலைக்கு சேர்ந்ததா சொல்ல அப்ப சேர்மன் கேட்கிற ஒரே கேள்வி உனக்கு டே தான் என் பையனை கொலை பண்ணிருப்பான்னு தோணுதான்னு கேட்கவும் அதுக்கு வக்கீலும் டே ரொம்ப புத்திசாலி, உங்க பையனை அவன் கொலை பண்ணா அதால அவனுக்கு தான் பிரச்சனை நல்லாவே தெரியும், என்ன பொறுத்த வரைக்கும் அவன் கொலை பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல, அதோட உங்க பையனை அவன் பழி வாங்கணும்னு முடிவு எடுத்துட்டா உங்க பையனோட பேரு புகழ் எல்லாத்தையும் அழிச்சு அவன் உயிரோட இருக்கும் போதே நரகத்தை காட்டியிருப்பான், இப்படி கோலத்தனமா கொலை பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லவும் சேர்மனுக்கு அது சரியா படுது. அப்ப டே தான் பையனை கொலை பண்ணலாம், இந்த பிரச்சனைக்கெல்லாம் பின்னாடி வேற யாரோ ஒரு ஆளா இருக்காங்க, அது தான் பையன் காங்கா இருக்குமான்னு சொல்லி சின்னதா சந்தேகம் இருக்கு. இப்ப ஹேக்கரை தான் காட்டுறாங்க. அவனை பத்தி எதுவும் தகவல் கிடைக்குமான அந்த டிரைவரோட வீட்டுக்கு தான் வர அவன் இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு வரவங்க லிப்டுக்குள்ள ஏற போகும்போது அங்க அவனுக்கு முன்னாடியே காங்க இருக்க தான் டிரைவரோட வீட்டுக்கு தான் வந்ததுனோ இவங்கிட்ட மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காகவே வேற ஒரு ஃப்ளோருக்கு போற மாதிரி போய் அங்கிருந்து காங்க வாட்ச் பண்ணப்போ காங்க டிரைவர் மோவோட வீட்டுக்குள்ள போறான். அதை பார்த்து அந்த ஹேக்கரோ டேவோட விஷயத்துல இவன் தான் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கான்னு சொல்லி காங்க மேல சந்தேகம் வரவும் இந்த டிரைவருக்கும் காங்குக்கும் என்னதான் சம்பந்தம் அதை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து டேவை மீட் பண்ணவும் நீ சொன்ன மாதிரி அந்த டிரைவர் யார் என்னன்னு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அவன் பேரு மோ, 10 வயசா இருக்கும் போதே அவன் அப்பாவும் அம்மாவும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வில்லேஜ்ல தான் இறந்திருக்கான், அதுவும் காங் கூட 7 வருஷமா அவனுக்கான செலவெல்லாம் பார்த்தது காங் தான். அங்கிருந்து படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் செயல் சிட்டிக்கு வந்திருக்கான், காங் வாலையும் சேர்ந்திருக்கான். என் கெஸ்மெண்ட் கரெக்டா இருந்தா இந்த காங்குக்கும் மோக்கும் சம்மந்தம் இருக்கு, அதோட எந்த ஃப்ரெண்டு மேல நீ ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்க அவன் உனக்கு துரோகம் பண்ணிட்டான், அந்த காங்கோட ஐடியா அவன் அண்ணனை கொல்றதுல ஒன்னா மாட்டி விடுறதுன்னு சொல்லவும் அதெல்லாம் கேட்டுட்டே ஷாக் ஆகுறான். காங் எதுக்காக தான் இப்படி பண்றான்னு சொல்லி புரியாம இருக்கு. இப்ப காங்க தான் காட்டுறாங்க. டேவன் ஆகி அடிக்கடி ஒரு ரூஃப் டாப்ல மீட் பண்ணுவாங்களே அந்த ரூஃப் டாப்க்கு தான் வரான். இந்த இடத்துல அவங்க அடிக்கடி மீட் பண்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதோட அந்த டிரைவர் எடுக்கிற போட்டோஸ் எல்லாம் அந்த மூத்த பையனுக்கு மட்டும் இல்ல காங்குக்கும் தெரிய வந்திருக்கான். இப்ப அந்த ரூஃப் டாப்க்கு வந்தவன் டேவும் ஆகி ஒன்னா இருக்க மாதிரியான போட்டோஸ் எல்லாம் அந்த இடத்துல எரிக்கிறான். கற்பனா கோர்ட்ல டேவோட கேஸ் தான் காட்டுறாங்க. சேர்மோட மூத்த பையனை கொண்டு டே தானோ அவனுக்கு எதிரான எல்லா சாட்சிகள் இருக்கிறதால அவனுக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. அதை டேவால பொறுத்துக்க முடியல, தான் எந்த ஒரு தப்பு பண்ணல, தான் கொலை பண்ணலன்னு சொல்லி கத்துறான். அங்க இருக்கிற போலீஸ் அவன் அங்க இருந்து இழுத்துட்டு மறுபடியும் ஜெயில கூட்டிட்டு போறாங்க. இப்ப டே தான் கொலை பண்ணதா கோர்ட் உறுதி பண்ணிட்டாங்க. அதனால அவன் இருந்த பழைய ஜெயில விட்டுட்டு ஒரு புது ஜெயிலுக்கு கொண்டு போகவும் அங்க அவனுக்கு கொடுத்த ரூம்ல இன்னும் 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேரை வேற யாரும் இல்ல, நாங்க காலேஜ் படிக்கும் போது அவங்க அம்மா பணத்தை திருடிட்டு போனதால அங்க ஒரு 3 பேர் வந்து ஒம்பு பண்ணிருப்பாங்களே அதான் ஒரு டான் கும்பல். அந்த டான் கும்பல் அதே ரூம்ல தான் இருக்கவும் அவரும் டேவை பார்த்துட்டு டேய் தம்பி நீயா, நீ இங்க வந்துட்டியாடா, அன்னைக்கு என்னமோ நாயஸ்த மாதிரி பேசின, கடைசியில நீயும் ஒரு கொலைகாரனான்னு கேட்க அப்ப கூட இருக்க 2 பேரும் பாஸ் இந்த பையனை
யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏண்டா உங்களுக்கு ஞாபகம் இல்ல? நம்ம ஒரு காலேஜுக்கு போய் பிரச்சனை பண்ணாமே, அப்போ ஒரு பையன் ஹீரோ மாதிரி தடுத்தானே, அந்த ஹீரோவை இவர் தான். ஆனா எங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. அது எப்பறம் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? அவன் உங்களை எதுவும் பண்ணலையே, என் கையை தானே பிடிச்சான், என்கிட்ட வம்பு பண்ணது இவன் தானே, அதான் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்ல, டேய் தம்பி அதான் இங்க வந்துட்டே, போக போக பாத்துக்கலாம்னு சொல்லவும் கட் பண்ண இப்ப காங்க தான் காட்டுறாங்க. நாகியோட க்ளோஸா இருக்க ட்ரை பண்றான். ஆனா நாகிக்கு அதுல விருப்பம் இல்ல. கோவமானவன் நாகியை பிடிச்சு பாத்ல அப்படியே தள்ளி விட்டுட்டு கழுத்து நடிச்சு கொலை பண்ற மாதிரி நடந்துக்கிறான். அதோட நாகிட்ட, நான் எதுக்காக உன்னை காதலிச்சேன், உன் மேல ஆசைப்பட்டான் தெரியுமா? ஏன்னா டேவ் உன்னை விரும்பினான். அந்த காரணத்தால தான். அந்த டேவ் ஒரு நாய்க்குட்டி மாதிரி. அவனுக்கு நீ எப்போ எந்த ஒரு ஆசையும் இருக்கக்கூடாது. அவன் நான் சொல்றத மட்டும் தான் கேட்கணும், எனக்காக மட்டும் தான் வாழணும். அதனாலதான் நான் உன்னையும் காதலிச்சேன், உன்னையும் கல்யாணம் பண்ண தான் சொல்ல. அதெல்லாம் கேட்டு நாகி பயந்து போகவும், செல்லம் பயப்படாத, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா ஒரு விஷயம் ஞாபகத்துல வச்சுக்கோ, உன்னை எந்த காரணத்துக்காக இங்க கூட்டிட்டு வந்து தெரிஞ்சிருச்சுல, அதுக்கு ஏத்த மாதிரி தான் இனிமேல் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு நாகியை மிரட்டிட்டு அங்கிறத போகவும், இந்த காங் ஒரு சைக்கோத்தனமானவன் நாகிக்கு இப்பதான் தெரிய வருது. அதே நேரத்துல டேவும் நாகியும் அடிக்கடி மீட் பண்ற ரூப் டாப்க்கு காங் ஒரு தடவை போயிருப்பாள். அத தூரத்துல இருந்து நாகியும் பார்த்திருப்பா. அப்பவே காங் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. நானும் டேவும் விரும்புற விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, அப்ப இதுக்காக என்ன காதலிச்சான், என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டானே. நாகியோட மனசுல சந்தேகம் இருந்திருக்கும். அதுக்கான பதில் இப்ப கிடைச்சிருச்சு. காங் தன்னை கல்யாணம் பண்ணதுக்கான காரணம் டே தான். டேவும் நானும் ஒருவேளை விரும்ப ஆரம்பிச்சாலும் இல்ல கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சாலும் டேவோட மனசு மாறலாம். அது மூலமா காங்குக்கு உதவி பண்ணாம போகலாம். அப்படி ஒரு விஷயம் நடக்க கூடாதுன்னு தான் காங் என்ன காதலிக்கிற மாதிரி நடிச்சிருக்கான், என்ன கல்யாணம் பண்ணிருக்கான். அது மூலமா டேவை என்னையும் பிரிச்சு நட்புங்கிற பேர்ல டேவ் ஒரு அடிமையாக்கிருக்கான்னு புரிஞ்சுக்க, அதுக்கு அடுத்த நாள் ஜெயில இருக்க டேவை நாகி வந்து மீட் பண்ணவும் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்லியா தான் பேசிக்கிறாங்க. அப்ப டே காங் மேல அவனுக்கு இருக்க சந்தேகத்தை பத்தி சொல்லல. அதுக்கு பதிலா காங் இப்ப எப்படி இருக்கான்னு கேட்கவும் நாகியும், அவன் ரொம்பவே நல்லா இருக்கான், நீ பிளான் பண்ணபடி தான் எல்லாமே நடந்துட்டு இருக்க, கொஞ்சம் கொஞ்சமா காங் பாவ காங் அவனோட கண்ட்ரோல் எடுத்துட்டு வரான்னு சொல்லவோ, நீ என்ன பார்க்க வந்திருக்கியா, அதுக்கான காரணம் என்னன்னு கேட்க, அதுக்கும் நாகி, காங் வால எனக்கான ஒரு அங்கீகாரம் வேணும், அங்க எனக்கான ஒரு பொறுப்பு வேணும், சேர்மன் அந்த பொறுப்பை என்கிட்ட தரேன்னு சொன்னாரு. ஆனா நான் தான் அது வேணான்னு சொன்னேன். நான் வேணான்னு சொன்ன பொறுப்பு எனக்கு இப்ப வேணும், எனக்கு ஒரு அங்கீகாரம் வேணும், அப்பதான் சேர்மன் குடும்பத்தில் எனக்கான மரியாதை இருக்குன்னு சொல்ல, அதுக்கு டேவும் சேர்மனோட ரெண்டாவது மனைவி இப்ப அவரை பிரிஞ்சு தான் இருக்காங்க. அவங்களோட கண்ட்ரோல் தான் ஒரு முக்கியமான ஃபவுண்டேஷன் கம்பெனி இருந்துச்சு. அந்த ஃபவுண்டேஷன் மூலமா தான் சேர்மனோட பிளாக் மணி எல்லாம் அவாய்ட் பண்ணி ஆகும். சேர்மன் மனைவி இல்லாத டைமை பயன்படுத்தி அந்த பொறுப்பை நீ கேளு, அந்த ஃபவுண்டேஷனுக்குள்ள மட்டும் நீ போயிட்டா உனக்கு அங்க ஒரு முக்கியமான பொறுப்பும் சேர்மன் குடும்பத்தில் அங்கீகாரமும் கிடைக்குன்னு சொல்ல, நாங்க அங்க இருந்து சேர்மன் வந்து மீட் பண்ணி உங்க ஃபவுண்டேஷன் கம்பெனியோட பொறுப்பு வேணும்னு கேட்க, நான் எதுக்காக அந்த பொறுப்பை உங்ககிட்ட தரணும்னு கேட்க, அதுக்கு நாகியம், ஏன்னா அந்த ஃபவுண்டேஷன் கம்பெனியோட பொறுப்பு உங்க மனைவி கிட்ட தான் இருந்துச்சு, இப்ப அவங்க உங்களை பிரிஞ்சிருக்கவும் அந்த ஃபவுண்டேஷன்ல சரியா வேலைங்க நடக்க மாட்டேது, அத பொறுப்பா பாத்துக்க நம்பிக்கையான திறமையான ஒரு ஆள் தேவை, அந்த ஆளு நான் தான் சொல்லவும், அந்த ஃபவுண்டேஷன் மூலமா தான் சேர்மனோட பிளாக் மணி எல்லாம் வெயிட் பண்ணி ஆகுது, அங்க நம்பிக்கையான ஒரு ஆள் தேவை, வெளியாரங்கள்ட்ட நம்பி பொறுப்பை கொடுக்க முடியாது, அதனால அவர் குடும்பத்துல ஒரு மெம்பரா இருக்கா, நாகிட்ட அந்த பொறுப்பை கொடுக்க சம்மதிக்கவும் இப்ப டேவை தான் காட்டுறாங்க. ஒவ்வொரு தடவையும் கிளினிக்ல இருந்து நாகியும் வெளியில இருக்க ஆளுங்களையும் கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது, நம்ம கையிலேயே ஒரு போன் வேணும்னு யோசிக்கிறேன். அதுக்காக அந்த டாரா மீட் பண்ணி உதவி கேட்கவும் அவங்க ரூம்லயே ஒரு இடத்துல போன்லாம் ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அந்த போன் எல்லாம் எடுத்து காட்டி இந்த போன் உனக்கு கிடைக்கும், ஆனா அதுக்காக நாங்க கேட்கற பணத்தை தரணும்னு சொல்லி அந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கவும் டே வெளியில அவனுக்கு தெரிஞ்ச ஆளுங்க மூலமா பணத்தை அனுப்பிட்டு அவங்க கிட்ட இந்த போனையும் வாங்கிக்க டே அவன் நிரபராதை நிரூபிக்கவும் அங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக ஏதோ ஒரு பிளான் பண்றான். அது என்ன பிளான் சரியா தெரியல. இருந்தாலும் அவங்க கிட்ட வாங்கின மொபைல் எடுத்துட்டு டிரைவி கிளினிக் பண்ற இடத்துக்கு வரான். அங்க ஒரு நல்ல இடமா பார்த்து ஒளிச்சு வைக்கவும் அப்போ ஒரு போலீஸ் ஆபீசர் அங்க வராரு. உன்னை பார்க்க ஒரு மாங்க் வந்திருக்கதா சொல்லவும் கீழே போன் இருக்கு, அது போலீஸோட கண்ணில் பற்றக்கூடாதுன்னு அதை பத்திரமா ஒளிச்சு வச்சுட்டு அந்த மாங்க பார்க்க போகவும் ஒரு பக்கம் இங்க போன் யாராவது கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி பயம். அந்த பயத்துடைய வர டேவை பார்க்க அவங்க அம்மா தான் வந்திருப்பாங்க. டேக்க அவங்க அம்மா கிட்ட பேசணும். அதே நேரத்துல போன் யாராவது எடுத்தா இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியும் போயிடணும். அவங்க அம்மாவை பார்த்தும் பேசாமலே வேகமா அங்க இருந்து ஓடி போயிடுவான். போனவன் பாதிரியே தான் பண்ணது தப்பணும், தான் அம்மாவை பார்த்து ஒரு தடவை அதை பேசணும்னு நினைக்கிறான். அதுக்காக அவங்க அம்மாவை பார்க்க தான் வேகமா ஓடிட்டு இருக்க. அதுக்குள்ள அவங்களும் அங்க இருந்து போயிடுவாங்க. அதோட பையனோட நிலைமையை நினைச்சு வருத்தப்படுறாங்க. எந்த பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், எந்த பையன் நிம்மதியா இருக்கணும்னோ அவங்க இறந்து போனதா உலகத்தை ஏமாத்தி இப்படி மறைஞ்ச வாழ்ந்துட்டு இருந்தாங்களோ அந்த பையன் இப்ப ஒரு கொலைகாரன் அவன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். அதை அந்த தாயால ஏத்துக்க முடியாம அழுதுட்டு இருக்க. டேவும் அதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கான். அவன் செல்ல இருக்கும் போது அந்த சைடு ஒரு போலீஸ் ஆபீசர் கிராஸ் பண்ணி போகவும் அவர் டேவை பார்த்துட்டு அங்க இருந்து போக அப்ப டேவோட கண்ணை பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகிற மாதிரி இருக்கு. அப்பதான் கொலை நடக்கும் போது நடந்த சில விஷயங்கள் இன்னும் ஞாபகம் வருது. மூத்த பையன் இறந்தது வீட்டுல, ஆனா அவர் ட்ரிங்க் பண்ணது கிளப்ல இருந்து ட்ரிங்க் பண்ணிட்டு அவரோட வீட்டுக்கு கார்ல போகும்போது கூட டேவும் இருந்திருப்பான். அந்த கார்ட ஃப்ரெண்ட் மீரரை பார்க்கவும் அதுல டிரைவரோட உருவம் தெரிஞ்சிருக்கும். ஆனா டேக்கு அந்த உருவம் ஞாபகம் இல்ல, ஆனா அந்த கண்ணு ஞாபகத்துல இருக்கு. அந்த கண்ணை பத்தி நல்லா யோசிச்சு பார்க்கும்போது அவன் மிரர்ல பார்த்த கண்ணும் அந்த டிரைவரோட கண் பார்வையும் ஒரே மாதிரி இல்ல, ரெண்டுமே டிஃபரெண்டா இருக்கு. அப்ப எனக்கு டிரைவரா வந்தது மூத்த பையனோட டிரைவர் மோயில வேற யாரும் இருந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்க அப்பதான் எல்லா கைதிகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக டான் அங்க வரப்போம். டே டான் கிட்ட உதவி வேணும்னு கேட்க அது ஜெயில இருந்த டானோட உதவியால அவன் ஒளிச்சு வச்சிருந்த போன் எடுத்துட்டு வர சொல்லி அந்த போன் மூலமா ஹேக்கரை கான்டாக்ட் பண்ணி மூத்த பையன் இறந்து போன அன்னைக்கு அவனுக்கு டிரைவரா வந்தது டிரைவர் மோயிலனும் அவனுக்கு பதிலா வேற யாரோ ஒரு ஆள் வந்திருக்காங்க. அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடி, அவனை கண்டிப்பா மூத்த பையன் எப்படிதான் இறந்து போனா அந்த கொலையில இருக்க மர்மம் தெரியும், அவனை கண்டுபிடிச்சா இந்த பிரச்சனையை தீருன்னு சொல்ல ஹேக்கர் அன்னைக்கு மூத்த பையனுக்கு டிரைவரா வந்தது யாரு, அவனை யாரு தான் கொண்டு இருப்பான் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆல்ரெடி உங்களுக்கு டிரைவர் மோ மேல சந்தேகம் இருக்கும். அதனால சேர்மனோட பையன் இறந்து போற அன்னைக்கும் அதுக்கு ஒரு சில நாள் முன்னாடி அந்த டிரைவர் யார் யாருக்கெல்லாம் கால் பண்ணிருக்கான்னு சொல்லி டீடைல்ஸை கலெக்ட் பண்ணவும் அதுல சந்தேகப்படுற மாதிரி ஒரு நம்பர் கிடைக்குது. அந்த நம்பர் ஜாங்கிங்கிற ஒரு ஆளோடது. அதனால
அதனால ஹேக்கர் அந்த ஜாங்கி அவங்க வந்து மீட் பண்ணி டிரைவர் மோவை பத்தி நடந்த கொலையை பத்தி விசாரிக்க அவன் சரியா பதில் சொல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும் அது உனக்கு தான் ஆபத்துன்னு சொல்லவும் அப்ப அந்த ஜாங்கியோக்கு பின்னாடி ஒரு 3 பேர் வந்து நிக்கிறாங்க. அந்த 3 பேருமே இட்டாலியன் ஹேக்கரோட ஆளுங்க தான். அவங்கள பார்த்து பயந்து பண்ணணும். எனக்கு கொலையை பத்தி எந்த ஒரு தகவலும் தெரியாது. ஆனா அந்த டிரைவர் மோவுக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் இருக்கான். அவன் பேரு ராய். ராய் ஒரு ட்ரக் டீலர். ஒரு தடவை போலீஸ்ல மாட்டிக்கவும் அந்த டிரைவர் மோ தான் உதவி பண்ணான். அதுல இருந்தே அவங்களுக்குள்ள ஒரு நட்பு இருக்கு. அதோட ராய் அந்த டிரைவர் மோவுக்கு ரொம்ப விசுவாசமான ஒருத்தன் சொல்லவும் அவன் யாரு எங்க இருப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இட்டாலியன் குரூப் ராயை தான் தேடி போவோம். கடைசி அவனை கண்டுபிடிச்சிருவாங்க. அவனை பிடிக்க ட்ரை பண்ண அவன் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போடுறான். இவங்களும் பின்னாடி பில்டிங் டு பில்டிங் ஜம்ப் பண்ணிலாம் போயிட்டு இருக்க. கடைசியில அவன் எஸ்கேப் ஆகி ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் டிரைவர் மோவை கான்டாக்ட் பண்ணி நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், சில பேர் என்ன தேடுறாங்கன்னு சொல்ல இந்த விஷயம் டிரைவர் மூலமா காங்குக்கும் தெரிய வருது. அதனால டிரைவரும் ராய் ஒரு கிளப்புக்கு வர சொல்றான். வந்த இடத்துல ராய் அந்த டிரைவரை கொலை பண்ணிருவான். அங்கதான் காங்க இருக்கப்போ மொத்த பையன் கொலையை பத்தி ராய்க்கு எதுவும் தெரியும் போல இருக்கு. அதனால காங் யாரோ ஒருத்தர் இவனையும் தேடி வந்துட்டாங்கன்னா நம்மளும் மாட்டிக்க வாய்ப்பு இருக்குன்னு டிரைவர் கிட்ட டேவை உடனே கொலை பண்ணு சொல்லவும் இப்ப கட் பண்ணா நாகியை தான் காட்டுறாங்க. ஜெயில இருக்க டேவை தான் மீட் பண்ண வந்திருக்கவும் டே கிட்ட எனக்கு உன் உதவி வேணும், உன் மேல எனக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்கு. சேர்மனுக்கு அப்புறம் காங்வா எனக்கு சொந்தமாகணும், அதுக்கு ஒன்னால மட்டும் தான் எனக்கு உதவி பண்ண முடியும்னு சொல்ல டேவோ நான் உனக்கு உதவி பண்ண தயாரா இருக்கேன், ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு உண்மையா இருக்கணும், என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும் காங்க பத்தியும் சொல்ல. அப்ப நாகியோ அவங்க கழுத்துல இருக்க ஸ்கார்ஃப் எடுக்க அங்க இருக்க காயத்தை காட்டுறாங்க. இந்த காயத்துக்கான காரணம் காங் தான். அவனுக்கு ஒன்னு என்னைய பத்தி முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. அதை விட நம்ம 3 பேருமே ஒன்னா சேர்ந்து நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைச்சான், ஆனா அவன் நமக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொல்ல டே அதை நினைச்சு கோவப்படவும் இப்ப காங்க தான் காட்டுறாங்க. அவன் ஆளுங்க மூலமா நாகி ஜெயில இருக்க டேவை தான் மீட் பண்ண போன விஷயம் அவனுக்கு தெரிய வந்திருக்கும். ஆனா அதை காட்டிக்காம பொறுமையா சரியான நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் இன்னைக்கு சேர்மன் கூட முதல்ல முக்கியமான ஃபேமிலி மீட்டிங் இருக்கு. அங்க சேர்மனும் அவரோட பசங்களுக்கும் மருமகளுக்கும் முன்னாடி காங்வா ஃபவுண்டேஷனோட முக்கியமான பொறுப்பை நாகிட்ட கொடுக்க போறதா சொல்லவும் அது அந்த குடும்பத்துல இருக்க யாருக்கும் பிடிக்கல. அதே டைம்ல அதை கேட்ட காங்கோ அதிர்ச்சியாக இறந்து போன மூத்த பையனோட மனைவி சேர்மனோட மூத்த மருமக சேர்மன் கிட்ட உங்க மனைவி இங்க இல்லாத நேரம் அவங்க கண்ட்ரோல்ல இருந்த கம்பெனியை எப்படி இந்த நாகிக்கு நீங்க கொடுக்கலாம், இது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லவும் காங்வால எந்த ஒரு முடிவா இருந்தாலும் நான் தான் எடுப்பேன்னு சொல்ல அப்ப சேர்மனோட மருமகளும் டைரக்டா மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. மாமா நீங்க ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, என் அப்பா ஒரு மினிஸ்டரா இருக்காரு, அவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும்னு சொல்ல அதுக்கு சேர்மனும் அப்பா மினிஸ்டரா இருக்கலாம், ஆனா அவரை மினிஸ்டர் ஆக்கினது நான், என் கம்பெனியில் நான் எடுக்கிறது மட்டும் தான் முடிவுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பவும் ரெண்டாவது பையன் என்னதான் பண்றதுன்னு புரியாம இருக்கான். சேர்மனாக பிளான் போட்டிருப்பான், அதுவும் ஃபெயிலியர் ஆயிருக்கும். அவங்க அம்மா அவன் வீட்டை விட்டு போயாச்சு. அதோட நாகியோட கண்ட்ரோலுக்கு ஃபவுண்டேஷன் கம்பெனி போயிடுச்சு. இப்படித்தான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கல ஒரு व्यक्तिயிலே இருக்கவும் கட் பண்ண காங்க தான் காட்டுறாங்க. ஹேக்கரோட காஃபி ஷாப்புக்கு தான் வந்திருக்கவும் அப்ப ஹேக்கரும் காங்க பார்த்து அதிர்ச்சி ஆகிறான். இவனுக்கு எப்படி இந்த இடம் தெரியும்னு காங்கு எனக்கும் டேவுக்கு இடையில இருக்க அந்த எலிக்குட்டி நீதானே, நான் சொல்றதை மட்டும் கேளு, இனிமேல் நீ எனக்காக தான் வேலை பார்க்கணும்னு சொல்ல ஹேக்கரும் பரவாயில்ல என்னை பத்தி தெரிஞ்சிருச்சு போல, என்னால உனக்கு வேலை பார்க்க முடியாதுன்னு சொன்ன என்ன பண்ணுவ, என்னையும் கொலை பண்ண புரியா, இது என்னோட இடம், இங்க உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல நான் உனக்கு கொலை பண்ண முடிவெடுத்துட்டேனா அது எனக்கு ரொம்ப சின்ன விஷயம் சொல்லப்போம். அப்ப பின்னாடி ஒருத்தன் கண்ணோட வந்து நிக்கிறான். அது வேற யாரும் இல்ல ஹேக்கர் கூட வேலை பார்க்கறோட இட்டாலியன் குரூப் தான். அதை பார்த்த ஹேக்கரும் கூட இருந்து எனக்கே குழி பறிச்சிட்டியான்னு யோசிக்கவும் அப்ப இந்த இட்டாலியனாலும் நான் மனுஷங்களை விடவும் பணத்தை தான் அதிகமா விரும்புறதா சொல்ல அப்பதான் காங்குக்கு ஆளுங்க மூலமா சில இன்ஃபர்மேஷன் வருது. அந்த இன்ஃபர்மேஷன்ல ஜெயிலர் கட்டி தப்பிச்சிட்டான் தெரிய வருது. இது காங்குக்கு மட்டும் இல்ல நியூஸ் சேனல்ல போடவும் சேர்மன் ஃபேமிலி சேர்ந்து எல்லாருக்கும் தெரிய வருது. அதனால காங் அந்த டிரைவர் கூட ஒரு போலீஸ் ஆபீசர் தான் மீட் பண்ண வரான். இவர் அந்த ஜெயில தான் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. இவர் மூலமா தான் டேவை கொலை பண்ண பிளான் பண்ணிருப்பாங்க. அந்த போலீஸ் ஆபீசர் டிரைவர் கிட்ட வந்து நேற்று ராத்திரி நாங்க டேவை கொலை பண்றதுக்காக தான் பிளான் பண்ணிருந்தோம், ஆனா அதுக்கு முன்னாடியே அவங்க இருந்து தப்பிச்சிட்டான்னு சொல்லவும் டிரைவர் அந்த போலீஸ் ஆபீசருக்கு பணத்தை கொடுத்து நமக்குள்ள நடந்த டீலை பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது, அப்படி தெரிஞ்சா அது உன்னோட உயிருக்கு தான் ஆபத்துன்னு அங்க இருந்து கிளம்பவும் அதே கார்ல தான் காங்க இருக்க. அப்படியே சீனை கட் பண்ணா நாகியை தான் காட்டுறாங்க. டே ஜெயிலின் தப்பிச்ச விஷயம் தெரியவும் உடனே ஹேக்கரை தான் மீட் பண்ண வராங்க. ஏன்னா தப்பிச்சுட்டு ஒன்னு ஹேக்கர்ட்ட உதவி கேட்டு வந்திருக்கணும், இல்ல அவன் இருக்கிறடா அந்த ஹேக்கருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தான் அவனை மீட் பண்ண வரவும் அங்க காஃபி ஷாப் க்ளோஸ் ஆயிருக்கு. அவங்களும் கதவு தட்டி உள்ள இருக்க ஆளுங்களை கூப்பிடுறாங்க. ஆனா யாருமே உள்ள இருந்து வெளியில வரல. அதோட ஹேக்கர் அதெல்லாம் பார்த்துட்டு எதுவுமே பண்ண முடியாம காங் கொடுத்த வேலையை பார்த்துட்டு இருக்கவும் அவனுக்கு பின்னாடியே அவன் எது தப்பு பண்ணாலும் வம்பு பண்ணாலும் கொலை பண்றதுக்காகவே அந்த இட்டாலியன் குரூப்பை சேர்ந்த ஆளும் இருக்கான். இப்ப காஃபி ஷாப்புக்கு வெளியில இருக்க நாகியை தான் காட்டுறாங்க. இந்த ஹேக்கரை மீட் பண்ண முடியல. அப்ப எப்படி டேவை கண்டுபிடிக்கிறது, அடுத்து என்னதான் பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கும் போது அவங்க அம்மா கிட்ட இந்த கால் வருது. ஒரு கிளப்ல தான் சூதாடிட்டு இருக்கவும் அவங்க கிட்ட பணம் இல்லைன்னு பணம் கேட்கறதுக்காக பொண்ணு கால் பண்ணிருக்க. பொண்ணும் நான் நீங்க கேட்ட பணத்தை தரேன், அதுக்காக நான் சொல்ற இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி அவங்க அம்மாவை மீட் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு வர சொல்லவும் இப்ப ஹேக்கரை தான் காட்டுறாங்க. அந்த இட்டாலியன் குரூப் மூலமா ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது. டே ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிட்டானோ அவனை கண்டுபிடிக்கிற பொறுப்பை காங்கோனை பார்க்க சொன்னதை ஹேக்கர்ட்ட சொல்ல ஹேக்கர் இதான் சான்ஸ்னு அதை யூஸ் பண்ணிக்கிறான். கையில கன்னோட இருக்கே எங்க என்ன ஷூட் பண்ணுன்னு சொல்லவும் அந்த இட்டாலியன் தயங்குறான். அந்த டைம்ல அவங்கிட்ட இந்த அசால்ட்டா கண்ணை வாங்கிட்டு காங்க உனக்கு பணம் கொடுக்கறான்னு அது எதுக்காக நினைக்கிறேன், நீ பாக்குற வேலைக்காகவா, இல்ல நான் பார்க்க போற வேலைக்காக, அதனால அவன் கொடுக்கற பணத்துல பாதி என்னோடது, அதோட நீ என்ன கொன்னா கூட காணா போன டேவை யாரு கண்டுபிடிப்பா, அந்த அளவு உங்ககிட்ட அறிவு இருக்கான்னு கேட்கவும் இட்டாலியனும் பொறுமையா இருக்கான். இன்னொரு பக்கம் ஜோகியை தான் காட்டுறாங்க. காங்வால இருக்க அவங்க நம்பிக்கையான யாரோ ஒரு ஆளு கால் பண்ணி அவங்க டேவை பத்தி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண சொல்லவோ இப்ப கட் பண்ணா சேர்மனோட ரெண்டாவது பையனை தான் காட்டுறாங்க. அவன் அம்மாவை தான் மீட் பண்ண வந்திருக்கவோ மூத்த பையன் இறந்து போயிட்டான். அந்த பழி டே மேல இருக்கு. ஆனா டேவும் இப்ப ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். காங்வால
நமக்கே தெரியாம பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கதா சொல்லவும். ஆனா அவன் அம்மா அதெல்லாம் நினைச்சு டென்ஷன் ஆகல. அது எப்படி அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறதா யோசிக்கிறாங்க. மூத்த பையன் இறந்து போயிட்டான். அந்த பழிவும் அப்பாவுக்கு விசுவாசமான டேமேல இருக்கு. அதனால அவன் அப்பாவோட மைண்ட்ல கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயம் தான் ஓடிட்டு இருக்கும். இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். இதை பயன்படுத்திக்கிட்டு போர்டு டைரக்டர் ஷேர் ஹோல்டர்ஸ் நம்ம பக்கம் இழுக்கணும். அவங்க மட்டும் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துட்டா போதும். காங்குவா நமக்கு தான் சொந்தம். அவங்க ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்க. இப்ப நாகியை தான் கட்டுறாங்க. அவங்க அம்மாவுக்கு கை நிறைய பணத்தை கொடுக்கவும் அம்மாவையும் அதை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. நான் கேட்டா நீ சுலபமா பணம் கொடுக்க மாட்டியே, இப்ப நீ இந்த அளவு பணம் கொடுக்கணும், அதுக்கான காரணம் என்னன்னு கேட்கவும் உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். தொலைஞ்சு போன ஆளுங்களை கண்டுபிடிக்கிற அளவு திறமசாலி எனக்கு வேணும். அப்படிப்பட்ட ஆளுங்களை கண்டுபிடிங்க. அத மாதிரி ஆளுங்களை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சா இப்ப கொடுத்ததை விடவும் 2 மடங்கு அதிகமா பணத்தை தரதா சொல்ல அவங்க அம்மா வந்த வேலைக்கு ஒத்துக்கிறாங்க. பணத்தை வாங்கிட்டு கார்ல இருந்து கீழே இறங்கவும் நாகி அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் காங்கு கால் பண்ணி மருமகனே என் பொண்ணு நாகி என்ன மீட் பண்ண வந்தா, அதோட தொலைஞ்சு போன ஆளுங்களை கண்டுபிடிக்கிற அளவு திறமசாலியா இருக்கிற ஆளுங்களை என்ன கண்டுபிடிக்க சொன்னா. அதான் எனக்கு சந்தேகம் வந்துச்சு. உடனே உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதா சொல்லவும் காங்கு நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் போதும், இதுக்கப்புறம் எல்லாமே நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல காங்குக்கு புரிய ஆரம்பிச்சிருது. ஜெயில இருந்து தப்பிச்ச டேவை கண்டுபிடிக்க தான் நாகி முயற்சி பண்றானு. அப்படியே கட் பண்ணா இப்ப டேவை தான் காட்டுறாங்க. மூத்த பையன் எப்ப இறந்து போனானோ அந்த டைம்ல என்னதான் நடந்துச்சுன்னு டே எல்லாத்தையுமே ரீகால் பண்ணி பாக்குறான். அப்படி ரீகால் பண்ணி பார்க்கும் போதுதான் கொலை நடந்த இடத்துல மூத்த பையன் அவன் கூட இருந்த பொண்ணு டே இவங்க 3 பேரை தவிர 4வது ஒரு ஆள் இருக்கான டேக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்ப ரீகால் மெமரிஸ் மூலமா அந்த இடத்துல இருந்தது 4 பேர் இல்ல மொத்தம் 5 பேர்னா 5வது ஆள் அந்த இடத்துல காங்கு இருந்திருக்கான் தெரிய வர டே அதை நினைச்சு அதிர்ச்சியாக அப்படியே மயக்கத்துல இருந்து முழிக்கவும் நடந்த கொலைக்கெல்லாம் காங் தான் காரணம் தெரியுது. அதோட டே இப்ப ஒரு பத்திரமான இடத்துல தான் இருக்க. அங்க சேர்மனும் வராரு. சேர்மன் கிட்ட என்னை எதுக்காக ஜெயில இருந்து கொண்டு வந்தீங்கன்னு கேட்கவும் நான் மட்டும் உன்னை ஜெயில இருந்து தப்பிக்க வைக்கலாம், இந்நேரம் நீ இறந்து போயிருப்ப. ஏன்னா அவனை கொலை பண்றதுக்காகவே வெளியில சில பேர் காத்துட்டு இருக்காங்க. அதோட என் பையன் கேஸ் ஆகட்டும் ஒன்னு அடிச்சதாகட்டும் அந்த எல்லா விஷயத்திலையும் காமனா இருக்க ஒரே ஆளு டிரைவர் மோ. அவன் யார் என்னன்னு சொல்லி கொஞ்சம் விசாரிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் எனக்கு சில தகவல் தெரிய வந்ததா. ஒரு டேபா காட்டவும் ராய் இறந்து போகும்போது ஒரு கிளப்புக்கு வந்திருப்பாள். அந்த கிளப்புக்கு ராய் வந்தது, அங்க டிரைவர் வந்தது, அவனுக்கு பின்னாடி காங் வந்தது. எல்லாரோட போட்டோவும் காட்டி என் பையனோட மரணத்துக்கு காரணம் யாருன்னு கேட்க அது நான் இல்லைன்னு சொல்லவும் அப்ப யார் தான் என் பையனை கொன்னான்னு கேட்க டேவும் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காங் தான் காரணம்னும் உங்க மூத்த பையன் இறந்து போகும்போது அந்த இடத்துல உங்க 3வது பையன் காங் இருந்திருக்காங்கிற உண்மையை சொல்ல கட் பண்ண இப்ப நாகே தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. தொலைஞ்ச ஆளுங்களை கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஒரு திறமசாலியான ஆள் இருக்கான், நான் சொல்ற இடத்துக்கு போய் அவனை மீட் பண்ணணும் ஒரு லொகேஷன் சொல்லவும் நாகியும் அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வர நீங்க யாரை தேடுறீங்க நல்லாவே தெரியும், இவனை தானே நீங்க தேடுறீங்கன்னு சொல்லிட்டு டேவோட போட்டோவை காட்டவும் நாகி இந்த போட்டோவை பாக்குற டைம்ல அவங்க முகத்துல குளோரோஃபார்ம் வச்சு அழுத்தவும் நாகி மயக்கம் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவனும் நாகியை கடத்திட்டு போக இவன் காங்கோட ஆள் தான். இப்ப கடத்திட்டு வந்த நாகி ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கவும் அவங்க மயக்கத்துல இருந்து முழிச்சு பார்த்தா அங்கதான் காங்க இருக்காங்க. நாகி இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. தான் அம்மாவும் இந்த காங்கும் கூட்டு களவாணிங்க தானோ, பணத்துக்காக தான் அம்மா இவங்க கிட்ட தானே வித்ததாகும். காங் என் அம்மா உனக்கு எப்ப இருந்து தெரியும்னு கேட்க அது இப்ப முக்கியம் இல்ல, நீ யாரை தேடிட்டு இருக்க அதை டேவான்னு கேட்கவும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டே எனக்காக அவனை நீ தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்ல அதை கேட்ட காங் கோவப்படுறான். நீ என்னோட மனைவி என் கூட இருந்துட்டு எனக்கே துரோகம் பண்றேன்னு சொல்லப்போம். ஆமா நான் உனக்கு துரோகம் பண்றேன் பணத்தை ஆசையில என் வாழ்க்கையில முன்னேறணும்னு. ஆனா அப்படி உன் கூட காதலிக்கிறேன்னு சொல்லி பழகும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருந்துச்சு. உனக்கு துரோகம் பண்றங்கிற எண்ணம் இருந்துச்சு. அது எது வரைக்கும் தெரியுமா, நான் டேவை தான் விரும்புறங்கிற விஷயம் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்க. அப்படி தெரிஞ்சு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட அதுவும் உன்னோட சுயநலத்துக்காக. நான் உன்னை ஏமாத்தினதுக்கும் நீ என்ன ஏமாத்தினதுக்கு சரியா படுச்சுன்னு சொல்ல ஆனா காங்கால அதை ஏத்துக்க முடியல. நீ எனக்கு பண்ணது துரோகம் தான், அதுக்கான தன்னை உனக்கு கிடைச்சே ஆகணும். ஒரு நாள் இதே இடத்துல இருந்த அந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலையே நாகியை விட்டுட்டு அங்க இருக்க டாக்டர்கிட்ட சொல்லி டார்ச்சர் பண்ண சொல்லிட்டு போகவும் நாகி அங்கேயே கதறாங்க. ஆனா அது எதையுமே காங் கண்டுக்க மாட்டான். இப்ப காங்குவா பில்டிங்க தான் காட்டுறாங்க. அவரோட கம்பெனியில தான் சேர்மன் டேவை மறைச்சு வச்சிருப்பாரு. அதோட அவனை கடத்திட்டு வரும்போது மயக்க மருந்து ஓவரா கொடுத்துருக்கப்போ அதால எதுவும் ஆயிருக்குமான்னு சொல்லி டெஸ்ட் பண்றதுக்காக டாக்டர் வந்திருக்க. டாக்டர் டேவை செக் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் டேவும் சேர்மன் கிட்ட வரான். நீங்க என் உயிரை காப்பாத்திருக்கீங்க சரி, ஆனா நீங்க காரணம் இல்லாம எதுவுமே பண்ண மாட்டீங்க. என்னை கடத்திட்டு வந்ததுக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதோட காங்குவா கூட காங்க கொண்டு வந்தது நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் ஒரு வகையில காரணம். அப்ப எதுக்காக நீங்க எனக்கு உதவி பண்ணீங்கன்னு கேட்கவும் காங்குவாக்குள்ள காங்க கூட்டிட்டு வந்தது நீதானே, நீதான் இந்த கம்பெனில இருந்து வெளியில அனுப்பணும். ஏன்னா நானே நினைச்சாலும் இப்ப காங்க வெளியில அனுப்ப முடியாத நிலைமையில இருக்கான். ஏன்னா இது எல்லாமே உன்னோட பிளான் தானே. டே காங்கோட நட்பை பத்தி எனக்கும் தெரியும்னு சொல்ல சேர்மனுக்கு டேவும் காங்க ஒன்னா இருந்ததை பத்தி அவங்க 2 பேரும் சேர்ந்து காங்கவை ஆள்றதுக்காக திட்டம் போட்ட விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அதோட டே கிட்ட நீயும் காங்க ஒன்னா சேர்ந்தானே என் கம்பெனி ஆளன்னு நினைச்சீங்க, ஆனா காங்க உனக்கு துரோகம் பண்ணிட்டான். என் எதிரி பார்க் ஜீனோட கூட்டணி வச்சிருக்கான். அவங்க 2 பேருமே ஒன்னா சேர்ந்து என் கம்பெனி பிரிக்க ட்ரை பண்றாங்கன்னு சொல்லப்போம் என் பிளான் உங்க காங்குவாவை பிரிக்கிறதுல உங்க பையன் காங்குவாக்கு ஓனர் ஆக்குறதுங்கிறதா. ஆனா அவன் என்ன ஏமாத்திட்டான்னு சொல்ல அப்ப அவனை பழிவாங்க எந்த காங்குவாக்குள்ள நீ அவனை கூட்டிட்டு வந்தியோ அந்த காங்குவால அவனை வெளியில அனுப்பு. அப்படி நீ அனுப்புனா எந்த வாழ்க்கையை விட்டு நீ ஜெயிலுக்கு போனியோ அந்த வாழ்க்கை உனக்கே கிடைக்கும். அதாவது காங்குவா நிறுவனத்துல மறுபடியும் சேர்மனுக்கு கீழே இருக்க முக்கியமான பொறுப்பை டேக்கே தரேன்னு சொல்லி டீல் பேசவும் டேவா அதுக்கு ஒத்துக்கிறான். அதனால காங்கு எப்படிதான் இந்த கம்பெனில இருந்து வெளியில ஏத்துறதுன்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு உதவியும் தேவைப்படுது. அதுக்காக நாகியை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணவும் நாகிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. கட் பண்ணா காங் நாகியை தான் பார்க்க வந்திருக்கான். ஒரு நாள் ஃபுல்லா இந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலை விட்டு போயிட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் அவளை மீட் பண்ண வந்திருக்கவும் நாகி இந்த ஹாஸ்பிட்டல ஓவராவே டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு பயந்து போயிருக்கவும்
அப்ப காங்கம், நான் சொல்றத மட்டும் தெளிவா கேளு. இனிமேல் உன் வாழ்க்கை எனக்கு சொந்தமானது. அதுல காங்குங்கிற என் ஒருத்தனுக்கு மட்டும் தான் இடம் இருக்கு. நம்ம வாழ்க்கையில டேங்கிற ஒருத்தன் இனிமேல் இல்லவே இல்ல. அதை ஞாபகத்துல வச்சுக்கோன்னு சொல்லி மிரட்டி அங்க இருந்து நாகியை கூட்டிட்டு வரவும் இப்ப டேவை தான் காட்டுறாங்க. காங்குக்கு எதிராக ஒரு பிளான் பண்ணிருக்கவும் சேர்மனை வந்து மீட் பண்ணி நம்ம காங்க தடுக்கணும்னா அவனை பலவீனமாக்கணும். காங் பக்கம் இருக்கிறது 2 பேர். ஒன்னு நாகி, அடுத்து உங்க எதிரி பார்க்ஸ்ஜின். இவங்க 2 பேருமே உங்க பக்கம் வரணும். காங் எப்படிப்பட்டவன் நாகிக்கு தெரியும். நாகிக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியும்னு காங்குக்கு தெரியும். அப்படி இருந்தோம் காங் நாகி எதுவுமே பண்ணாம இருக்கானா? அதுக்கான காரணம் நாகியோட கண்ட்ரோல்ல இருக்க காங்வா ஃபவுண்டேஷன் தான். அங்கதான் நீங்க இல்லீகலா பதிக்க வச்சிருந்தா பல கோடி ரூபாய் பணம் இருக்கு. கம்பெனியை பிரிக்கணும்னா அவனுக்கு அந்த பணம்லாம் தேவைப்படணும். அதுக்கு நாகி அவனோட கண்ட்ரோல்ல தான் வச்சுக்க ட்ரை பண்ணுவான். நம்ம முதல்ல நாகி அவங்கிட்ட அதை பிரிக்கணும். நாகியை சமாளிக்கலாம் சரி, ஆனா பார்க்ஸ்ஜின் எப்படி நம்ம பக்கம் இழுக்கிறது? காங் தரன்னு சொன்ன கம்பெனியை நீங்க கொடுங்கன்னு சொல்லவும் அதுக்கு சேர்மனும், என் கம்பெனி காங்வாவை என்னால பிரிக்க முடியாது, அதுல தனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல சேர்மன், என்ன நம்புங்க, உங்ககிட்ட இருந்து போற கம்பெனி திரும்ப உங்களுக்கே வரும். நீங்க பார்க்ஸ்ஜின் உங்க பாதி கம்பெனியை தரதா ஒத்துக்கும் போது கம்பெனியோட சில முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கே வேணும்னு கேளுங்க. கொஞ்சம் பொறுமையாவே இருங்க. சரியான டைம் வரும்போது உங்ககிட்ட இருந்து போன மீதி கம்பெனி உங்ககிட்டயே வரும்னு சொல்ல சேர்மன் அந்த ஐடியாவுக்கு ஒத்துக்கிறாரு. அதனால முதல்ல நாகி அவரை மீட் பண்ண வர சொல்லி நாகிட்ட, காங் எப்படிப்பட்டவன் பண்ற எல்லா வேலையுமே எனக்கு தெரியும். அவன் பண்ண தப்புக்கெல்லாம் சீக்கிரமாவே அவனுக்கான தன்னை கிடைக்கும். அதுக்கு உன்னோட உதவி எனக்கு தேவைன்னு கேட்க நாகியும் சேர்மன் பக்கம் இருக்க ஒத்துக்க அப்படியே கட் பண்ணா ஹேக்கரை தான் கட்டுறாங்க. ஜெயில இருந்து எப்படிதான் டே தப்பிச்சிருப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஜெயில உள்ள சிசிடிவி, அதோட ஜெயிலுக்கு வெளியில சரௌண்டிங்ல இருக்க எல்லா சிசிடிவியும் செக் பண்ணி பார்த்ததுல ஜெயில இருந்து டேவை மயக்க நிலையில யாரோ ஒருத்தங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. அங்க இருந்து வேற ஒரு காருக்கு கொண்டு போயிருக்காங்க. அந்த கார் நம்பர் என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கவும் அந்த கார் நம்பர் ஒரு வக்கீலோட தான். அந்த வக்கீல் சேர்மன் தான் வேலை பார்க்கறாருன்னு தெரிய வர அப்ப டேவை வெளியில கொண்டு வந்து சேர்மனோட வேலை தான் கண்டுபிடிக்கிறான். இப்ப காங்க தான் காட்டுறாங்க. காங்வா டவரோட கார் பார்க்கிங்ல தான் இருக்கும் போது அங்க திடீர்னு டாக்டர் வராரு. அவரை பார்த்துட்டு, எதுக்காக திடீர்னு டாக்டர் இங்க வரணும்? அப்பாவுக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆன அந்த டாக்டர் போன கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க அப்பாவோட ரூமுக்கு வரவும் அப்போ ரூம்ல இருந்து டாக்டர் வெளியில வரவும் காங்க பார்த்துட்டு அதிர்ச்சியாக அவர் கையில இருந்த பேக்கை கீழே போட்டு அவரும் தவறி கீழே விழுந்துருவாரு. அப்ப அந்த சவுண்டை கேட்டு டேமும் வெளியில வர அங்க காங்க இருக்கான். அவன் கண்ணில் படக்கூடாதுன்னு ஒளிஞ்சுக்கவும் அப்ப சேர்மன் அங்க வராரு. காங்க பார்த்து, நீங்க என்ன பண்றேன்னு கேட்கவும் டாக்டர் இங்க வரதா பார்த்தேன், அதான் இது உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வந்ததா சொல்ல சேர்மனும், பெருசா எதுவும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனாலதான் பார்க்க வந்தாருன்னு சொல்லவும் டாக்டர் அங்க இருந்து போகவும் டாக்டருக்கு பின்னாடியே காங்க போறான். ஏன்னா காங்க பார்த்த உடனே டாக்டர் அதிர்ச்சியாக கீழே விழுந்திருப்பார்ல, அதுலயே அவனுக்கு டாக்டர் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கும். அதனாலதான் டாக்டர்கிட்ட வந்து, என் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வந்தீங்களா இல்ல வேற யாருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வந்தீங்களான்னு அவர்கிட்ட இருந்து எதுவும் தகவல் கிடைக்குமா ட்ரை பண்ண டாக்டரும், ஏன் என்கிட்ட திருப்பி திருப்பி கேள்வியை கேட்டுட்டு இருக்கேன், நான் ஒரு டாக்டர் பேஷண்ட் தான் பார்க்க வந்ததா சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் காங்குக்கு தான் மேல டவுட் வந்துருச்சுன்னு டாக்டருக்கு சந்தேகம் வர உடனே அந்த விஷயத்த சேர்மனுக்கு இன்ஃபார்ம் பண்ணவும் சேர்மன் டேக்கிட்ட காங்குக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு கேட்கவும் அதுக்கு டேவும், அப்ப நம்மளால நேரத்தை வீணாக்க முடியாது, நீங்க உடனே பார்க்ஸ்ஜினை மீட் பண்ணுங்க, அவரை எப்படியாவது நம்ம பக்கம் கொண்டு வாங்க, இப்ப எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பவும் இப்ப சேர்மனை தான் காட்டுறாங்க. அந்த பார்க்ஸ்ஜினை தான் மீட் பண்ண வந்திருக்கவும் காங்வா நிறுவனத்தை உருவாக்கவும் அப்பாவும் என் அப்பாவும் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. அதுக்காக சின்ன வயசுல இருந்து நம்மளும் உழைச்சிருக்கோம், அதனால அழிய விடல, உனக்கு தேவையானதை நானே கொடுக்குறேன்னு சொல்லவும் அதுக்கு அந்த பார்க்ஸ்ஜினும் திடீர்னு இந்த முடிவெடுக்க காரணம் என்னன்னு கேட்டா அதுக்கான காரணம் என் பையன் தான். என் பையனுக்கு உனக்கு இடையில என்ன டீல் போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவன் தரதா சொல்றத நான் தரேன், அதுக்கு பதிலா நீ ஏன் பக்கம் இருக்கணும்னு சொல்ல அந்த பார்க்ஸ்ஜினும் அதுக்கு சம்மதிக்க காங்குக்கு பலமா இருந்த 2 பேருமே இப்ப சேர்மன் பக்கம் வந்துட்டாங்க. கட் பண்ண இப்ப காங்க தான் காட்டுறாங்க. அவன் வீட்டுக்கு வரவும் அப்பதான் ஆக்கர்ட்ட இருந்து கால் வருது. டே எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேன், காங்வா டவர்ல தான் இருக்காங்கிற விஷயத்த சொல்லவும் காங்கோட சந்தேகம் கன்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சேர்மன் ரூம்ல டாக்டர் காங்க பார்த்த உடனே பயந்தது, அதை சேர்மன் சமாளிச்சது. இதுல ஆல்ரெடி காங்குக்கு சந்தேகம் இருந்திருக்கும். இப்ப ஹேக்கர் கொடுத்த டீடைல் மூலமா டே இப்ப காங்வா டவர்ல தான் இருக்கான், அதுவும் அப்பாவோட ரூம்ல தான் இருக்கான்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகவும் இப்ப டேவை தான் காட்டுறாங்க. சேர்மனோட மூத்த பையன் இந்த இடத்துல இறந்து போனோம் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு தான் வரவும் அங்க கொலகாரனை பத்தி எதுவும் எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி ட்ரை பண்ண அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் டேவோட சில மெமரிஸ் மறுபடியும் ரீகால் ஆக ஆரம்பிக்குது. அப்படி ரீகால் ஆன மெமரியில மூத்த பையன் சாகும் போது அவன் கூடவே ஒரு பொண்ணு இருந்திருப்பாள். அந்த பொண்ணு கிளப்ல இருந்து இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வர வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே அவரோட மொபைல வீடியோ ரெக்கார்டிங் தான் பண்ணிட்டு இருக்க. மயக்கத்துல தட்டி கொலகாரன் அந்த பொண்ணை கொலை பண்ணும்போது ஒரு சோபா கடியில தான் அந்த போன் இருக்கும். அந்த போன்ல எல்லா விஷயமும் கண்டிப்பா ரெக்கார்டு தான் இருக்குன்னு சொல்லி கெஸ் பண்ண அந்த சோபா கடியில பாக்குறான். ஆனா அங்க அந்த போன் இல்ல, போன் இங்க இல்லனா கண்டிப்பா போலீஸ் தான் எதுவும் எவிடன்ஸ்க்காக எடுத்துட்டு போயிருக்கலாம்னு கெஸ் பண்ண இப்ப காங்க தான் காட்டுறாங்க. காங்வா டவர்ல இருக்க சேர்மனோட ரூமுக்கு தான் வரவும் அப்ப சேர்மன் பாத்ரூம்ல இருக்கவும் அங்க காங் வரான். பையனை பார்த்துட்டு அப்பாவோ, என் அனுமதி இல்லாம யாரும் இங்க வரக்கூடாதுன்னு சொல்ல அப்பா நான் அவனுக்கு யாரோ ஒருத்தன் இல்ல, உங்க பையன், நீ என் பையனா, ஒரு கொலகாரண்டா, என் மூத்த பையன், உன் அண்ணனை நீ தான் கொன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இதுக்கப்புறம் இந்த காங்வால உனக்கான இடம் இல்ல, நீ இந்த கம்பெனியை விட்டு போயிடு, நான் உன்னை மன்னிச்சிடறேன், அதோட என் பையங்கிறதால இந்த கம்பெனில இருந்து உனக்கு எவ்வளவு பங்குகள் வருமோ அந்த பங்குகளையும் தரேன், அதை வச்சுட்டு இனிமேலாவது ஒழுங்கா வாழன்னு சொல்ல. ஆனா காங்க அதை கேட்கற மாதிரி இல்ல. அவன் அப்பா கிட்டே மூத்த பையனை நாக்குறானா, அவன் சாவுக்கான காரணம் நீங்க தான் அப்பா, என்ன உங்க மத்த பசங்க மாதிரி நினைச்சிருக்கீங்களா சொல்லுங்க, என்ன இப்படி ஒரு மிருகம் ஆக்குனதே நீங்க தான், என் அம்மாவோட சாவுக்கு நீங்க தான் ஒரு வகையில காரணம், ஆனா நான் என் அம்மா மாதிரி கோலையில பின்வாங்க மாட்டேன், கண்டிப்பா இந்த காங்வா வாடைய போராடுவேன்னு சொல்ல அதை கேட்ட சேர்மன் கோவப்படுறாரு. இனிமேல் உனக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்ல, அந்த பார்க்ஸ்ஜின் ஏன் பக்கம், இனிமேல் உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல இப்படி சேர்மன் கத்தி பேசிட்டே இருக்கவும் அவட நெஞ்சு வலி அதிகமாக ஆரம்பிக்குது.
ஆரம்பிக்குது. அதனால அதுக்கான டேப்லெட் எடுக்க போகும்போது காங் அந்த டேப்லெட் எடுக்க விட மாட்டான். அதோட அவன் அப்பாவை தண்ணியில தள்ளி விட்டு உயிருக்கு போராடுற அவன் அப்பா கிட்ட காங்வாவை பத்தி இனிமேல் நீங்க கவலைப்பட வேண்டியதில்ல. காங்வால உங்களுக்கான சகாப்தம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் உங்க பையன் காங்கோட சகாப்தம் ஆரம்பிக்க போறதா சொல்லிட்டு அவனோட அப்பா உயிருக்கு போராடுறாரு. அதை நினைச்சு கூட கவலைப்படாம காங் அங்க இருந்து போகவும் அவன் போனும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ஜோகி அங்க வரா. காங்வால இருக்க ஒரு முக்கியமான ஆள் மூலமா ஜோகிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அந்த இன்ஃபர்மேஷன்ல டே ஜெயில தப்பிச்சதுக்கு முக்கியமான காரணமே சேர்மன் தானோ. டேக்கு பத்திரமான ஒரே இடம்னா அது காங்வா டவர்ல இருக்க சேர்மனோட இடம் தான் சொல்ல உடனே ஜோகி அங்க வந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல. இந்த இடத்துல எங்கேயாவது தான் டே கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடம் ஃபுல்லா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பாத்ரூமுக்கு வரவும் அங்க உயிருக்கு போராடுற நிலைமையில இருக்க சேர்மனை பார்க்கவும் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. சேர்மன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண விஷயம் அவட குடும்பத்துக்கு தெரிய அவட 2வது மனைவி பையன் அங்க வராங்க. குடும்பத்துல இருக்க மத்த ஆளுங்களை அங்க வர காங் மட்டும் அங்க வரல. அப்ப டாக்டர் வெளியில வராரு. சேர்மன் குடும்பத்துக்கிட்ட சேர்மனுக்கு நெஞ்சு வலி வரும்போது அவர் எடுத்துக்க வேண்டிய மருந்து எடுத்துக்கல. அதனால அவர் அன்கான்சியஸ் ஆயிட்டாரு. சரியான டைம்ல ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்தாங்க. இல்லனா சேர்மன் உயிருக்கு தான் ஆபத்து. சேர்மனுக்கு மறுபடியும் மொழிப்பு வர வரைக்கும் அவர் அப்சர்வேஷன்ல தான் இருக்கணும்னு சொல்ல அதை கேட்ட உடனே தான் கணவர் மேல அதிகமா அன்பு வச்சிருக்க மாதிரியும் அதிர்ச்சியான மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கற்பனா காங்க தான் காட்டவும் நாகே கால் பண்ணி அவங்க அப்பா உயிருக்கு போராட நிலைமையில இருந்ததாவும் ஜோகி தான் காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் சேர்த்து தான் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல காங்க அப்பா இன்னும் சாகல, இதால நமக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லி யோசிக்க அப்பதான் காங்குக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. நான் அப்பாவோட ரூமுக்கு போகும்போது டாக்டர் ஒரு வழியா வந்தாரு, அப்பா இன்னொரு வழியா வந்தாரு. அப்ப நமக்கே தெரியாம அப்பாவோட ரூம்ல ஏதோ ஒரு மறைவான இடம் இருக்கு. அந்த இடத்துல டேவா இருக்கணும்னு சொல்லி சந்தேகம் வரவும் உடனே அங்க கிளம்புறான். இன்னொரு பக்கம் டே நாகி மூலமா சேர்மன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன விஷயம் தெரிய வரவும் அவட ரூமுக்கு தான் வரான். அங்க வந்து டேக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. சேர்மனுக்கு நெஞ்சு வலி வந்தாலும் அதுக்கான மருந்து இருக்கும் போது எப்படி அவர் சீரியஸ் கண்டிஷனுக்கு போக முடியும்? இங்க வேற ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்க அங்க இருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் தான் அங்க வரவும் காங்வா டவர்ல இருக்க சேர்மனோட மொத்த ரூமையும் தேட ஆரம்பிக்கிறான். அப்படி தேடும் போது தான் ஒரு இடத்துல சீக்கிரட்டா ரூம் இருக்கிறத கண்டுபிடிக்கவும் இந்த ரூம்ல தான் கண்டிப்பா டே இருந்திருக்கணும். அப்ப டே இப்ப எங்க போனான்னு சொல்லி யோசிக்க கற்பனா சிட்டில இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்க வேற ஒரு ஊரை தான் கட்டுறாங்க. அங்கதான் ப்ராசிக்யூட்டர் இருப்பாரு. டே பண்ண வேலையால தான் சிவில் சிட்டில இருந்து இந்த ப்ராசிக்யூட்டருக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கும். இப்ப அவரையும் வந்து மீட் பண்ணவும் அவனை பார்த்த உடனே அந்த ப்ராசிக்யூட்டர் அதிர்ச்சியாக அப்ப டேவும் நான் ஜெயில இருந்து தப்பிச்சது தப்பு, அதனாலதான் உங்கள்ட்ட சரணடைய வந்தேன் மட்டும் நினைச்சிடாதீங்க. நான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்தேன். என்ன உதவி? சேர்மனோட மூத்த பையனை நான் கொலை பண்ணல, அதை நிரூபிக்க உங்க உதவி எனக்கு தேவைப்படுது. என் உதவியே தேவைப்பட்டால் நான் எதுக்காக உனக்கு செய்யணும்? ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க சிவில் சிட்டில இருந்து இப்படி ஒரு வில்லேஜுக்கு வர முக்கியமான காரணமே காங்வா தான். காங்வாவை பழிவாங்க நீங்களும் காத்துட்டு தானே இருக்கீங்க. என் கேஸ்ல மட்டும் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா இதே காரணமா வச்சு மறுபடியும் உங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கும். நீங்க உங்க பழைய இடத்துக்கும் பழைய பொசிஷனுக்குமே வந்துடலாம்னு சொல்ல அதை கேட்ட ப்ராசிக்யூட்டர் முதல்ல தயங்கினாலும் அதுக்கப்புறம் டே சொன்ன டீலுக்கு ஒத்துக்கிறாரு. அங்கிருந்து 2 பேருமே சிவில் சிட்டிக்கு தான் கிளம்ப அவங்க போற வழியில இருக்க சிசிடிவி மூலமா ஹேக்கரா அவங்கள கண்டுபிடிச்சிருவான். ஆனா டேவுக்கு உதவி பண்றதுக்காக அந்த விஷயத்தை காங்கிட்ட சொல்லாம அதோட இந்த ஃபுட்டேஜ் எக்காரணத்தை கொண்டு யாரோட கண்ணிலையும் படக்கூடாது, முக்கியமா அந்த இட்டாலியோட கண்ணில் பட்டாலும் காங்குக்கு தெரிய வந்துடும்னு அதை ஃபுல்லா டெலிட் பண்ணிடுவான். இப்ப கற்பனா ஜோகியை தான் காட்டுறாங்க. நாகே தான் மீட் பண்ண வந்திருக்கவும் டேவை பத்தி தான் கேட்கறா. டே இப்ப எங்க இருக்கான்னு கேட்கவும் நாகே தனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்ல எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். டே எங்க இருக்கான்னு கண்டிப்பா உனக்கு தெரியும். அந்த உண்மையை மட்டும் நீ என்கிட்ட சொல்லணும். அதெல்லாம் டேக்கு தான் பிரச்சனை. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்பவே போவேன். என் அப்பா மயக்கம் போட்டு விழுந்த இடத்துல டேவும் இருந்தான்னு சொல்வேன். அப்ப எல்லார பொறுத்த வரைக்கும் அப்பாவோட நிலைமைக்கு காரணம் டே தான் நினைப்பாங்க. ஆனா அப்படி ஒரு விஷயம் நடக்க கூடாதுன்னா டே எங்க இருக்கான்னு என்கிட்ட சொல்லணும்னு சொல்ல நாகியம் இவளை எப்படிதான் சமாளிக்கிறதுன்னு தெரியாம முடிக்க அதோட சீனை கட் பண்ணா சிவில் சிட்டில இருக்க ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ் தான் காட்டுறாங்க. மூத்த பையன் இறந்து போன இடத்துல கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாத்தையுமே பத்திரமா அங்க இருக்க எவிடன்ஸ் ரூம்ல தான் வச்சிருப்பாங்க. அங்க ப்ராசிக்யூட்டர் வராரு. அந்த மூத்த பையன் கேஸ் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருக்க மொபைலை மட்டும் எடுக்கவும் அந்த மொபைல் எடுத்துட்டு உடனே டேவை தான் மீட் பண்ண வர அதை ஆன் பண்ணி பார்த்தா அதுல நம்பர் லாக் போட்டிருக்கு. நம்பர் லாக் தெரியாம போனுக்குள்ள போக முடியாது. அதனால ப்ராசிக்யூட்டரும் அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை வந்து மீட் பண்ணி அந்த லாக் அன்லாக் பண்ணவும் அதுக்கப்புறம் டேவும் ப்ராசிக்யூட்டரும் நம்ம தேடுற எவிடன்ஸ் எதுவும் இதுல இருக்குமான்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறாங்க. அவங்க நினைச்ச மாதிரி அவங்களுக்கு தேவையான வீடியோ ஃபுட்டேஜும் கிடைக்குது. அந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல மூத்த பையனையும் அவன் கூட இருந்த பொண்ணையும் ஒரு ஆளு கொலை பண்ற மாதிரியும் அதோட கொலை பண்ண ஆளு டேவோட உடம்புல ஒரு போதை இன்ஜெக்ஷனை போடுற மாதிரியும் தெரியும். அந்த 2 பேரும் இறந்ததுக்கு அப்புறம் அங்க 5வது ஒரு ஆளு வரான். அதை காங்க தான். ஆனா டே என்ன நினைச்சான்னு தெரியல. பாதிலே அந்த வீடியோவை கட் பண்ணிருப்பான். நீ எதுக்காக பாதிலே அந்த வீடியோவை கட் பண்ண? அதுல சரியா யாரோட முகமும் தெரிய மாட்டேதுன்னு சொல்ல அதுல இருக்க ஒரு ஆள் யாருன்னு எனக்கு தெரியும். மூத்த பையன்கிட்ட வேலை பார்த்த டிரைவர் மோதான். அப்ப அவன் கூட இன்னொரு ஆள் இருக்கானே அந்த கூட்டாளி யாருன்னு கேட்கப்போ அதைனால இப்ப உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்ல டே பேசுறத வச்சு அப்ப அந்த குற்றவாளி யாருன்னு உனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கான்னு கேட்க தெரியும். ஆனா அந்த குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சாலும் அவனை உங்களால அரெஸ்ட் பண்ண முடியாது. ப்ராசிக்யூட்டர் சரியான நம்புங்க, சரியான டைம் வரும்போது அந்த கூட்டாளி யாருன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். அப்ப அவனை எல்லா ஆதாரத்தோட இப்படி போன்னு சொல்ல ப்ராசிக்யூட்டர் டே சொன்னதுக்கு சம்மதிக்கிறாரு. அதோட அவர் கையில இருக்க வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்துட்டு போய் அவருக்கு மேல இருக்க ஐஆர் ஆபீசர்ட்ட காட்டவும் அது மூலமா டே கொலைகாரல நிரூபிக்க முடியும். இருந்தாலும் இந்த ப்ராசிக்யூட்டர் எந்த ஒரு அனுமதியும் இல்லாம திருட்டுத்தனமா தான் அந்த போன் எடுத்திருப்பாரு. அதனால டைரக்டா அந்த கேஸ் அவனால வாதாட முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணு, இந்த கேஸ் உன்னோட கண்ட்ரோலுக்கே வர மாதிரி நான் பண்றதா சொல்லப்போம். இப்ப கட் பண்ண டேவை தான் காட்டுறாங்க. அவன் தான் நிரபராதி நிரூபிக்கிறதுக்கான ஆதாரம் கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் அவன் லீகலா வெளியில வரணும். அதுக்காக அவனையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சரணடைறான். அந்த ஐஆர் ஆபீசர் சொன்ன மாதிரி சேர்மனோட மூத்த பையன் இறந்து போன கேஸ் இப்ப அந்த ப்ராசிக்யூட்டர் கைக்கே வரவும் அவர் முதல் வெளியா சந்தேகத்தின் அடிப்படையில அந்த டிரைவர் மோவை அரெஸ்ட் பண்றாரு. அந்த நியூஸ்லயும் வர அந்த 2வது பையனோட அம்மாவும் பாக்குறாங்க. சேர்மன் இப்ப அன்கான்சியஸா இருக்காரு. இந்த
இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க பையனை சிஇஓ ஆக்கணும்னு ட்ரை பண்றாங்க. அதே டைம் காங்கும் சேர்மன் திரும்பி வந்தா தனக்கு தான் பிரச்சனை வரும். அதுக்குள்ள அவன் எப்படியாவது கம்பெனி எடுத்துக்க ட்ரை பண்றான். அதுக்காக அந்த பார்க் ஜீனை மறுபடியும் மீட் பண்ணி சேர்மன் இல்லாத டைம் என்னால மட்டும் தான் உங்களுக்கு உதவி பண்ண முடியும்னு அவர் கூட டீல் போட்டு அவரோட வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க நாகி இல்ல. அதோட அவங்க கல்யாண மோதிரத்தையும் அதே இடத்துல விட்டுட்டு போக காங்கத்தை பார்த்துட்டு கோவப்படவும் கட் பண்ண டேவை தான் கட்டுறாங்க. டேய் தான் மூத்த பையனை கொலை பண்ண நிரூபிக்கிறதுக்கு ஆதாரம் கிடைச்சாலும் இன்னும் சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. கோர்ட்ல அவனை நிரபராதின்னு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அது வரைக்கும் ஜெயில தான் இருக்க. ஜெயில அந்த டான் கூட ரொம்பவே நட்பாகவும் அந்த டான் மூலமா ஒரு உதவி கேட்கறான். இன்னும் எத்தனை நாள் சின்னதா ஒரு கேம்லிங்க வச்சு வியாபாரத்தை பண்ண போறீங்க? பெரிய லெவல்ல சம்பாதிக்க வேணாமா? அதுக்கு உங்க உதவி எனக்கு தேவைன்னு டான தாப்பக்கம் இழுக்கிறான். அதோட டான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆக அவங்கள நாகி வந்து மீட் பண்ணவும் கோல்டுங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியை பத்தி சொல்றாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி ஒரு பேப்பர் கம்பெனி. இந்த கம்பெனியை சேர்மனுக்காக உருவாக்குனது டே தான். ஜெயில இருக்கும்போதே டே டான்ட் அந்த கோல்டு கம்பெனியை பத்தி சொல்லியும் அது ஒரு பேப்பர் கம்பெனி, அதை உருவாக்குனது நான் தான். என்னையும் சேர்மனையும் தவிர அந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது. ஏன் அவளோட பையன் காங்க கூட தெரியாம நான் சீக்கிரட்டா வச்சிருக்கேன். அந்த கம்பெனி வச்சு தான் கேம் ஆட போறதா சொல்ல இப்ப பிரசன்ட்ல நாகி டான்ட் அந்த கம்பெனியோட ஓனர் இனிமேல் நீங்க தான். நாளைக்கே லீகலா இந்த ஒரு விஷயம் வரக்கூடாதுன்னா இந்த டாக்குமெண்ட்ல இருக்க எல்லாத்தையுமே படிச்சிருங்க. இதுல உங்களுக்கான ஒரு பொய்யான ஸ்டோரி ரெடி பண்ணிருக்கேன். நீங்க எப்படி அந்த கம்பெனியை உருவாக்குனீங்க, அது மூலமா அந்த கம்பெனில எவ்வளவு பணம் வந்துச்சுன்னு எல்லா தகவல் இருக்கிறதா சொல்லி ஒரு பொய்யான கதையை கொடுக்கவும் டான் அதெல்லாம் படிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. அப்பதான் ஹேக்கர் அங்க வரான். இவன் எப்படி இட்டாலியன் இருந்து தப்பிச்சான்னு பார்த்தா ஜெயில இருந்து தப்பிச்ச டே மறுபடியும் போலீஸ்ல சரண்டர் ஆனது தெரியவும் டே ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்கான்னு கரெக்டா கெஸ் பண்ணவும் அந்த இட்டாலியன் அடிச்சு போட்டுட்டு மறுபடியும் வழியிலேயே வராதுன்னு மிரட்டிட்டோம். அங்க இருந்த டேவை வந்து மீட் பண்ணிருப்பான். இந்த ஹேக்கர் டே சொல்ற ஆளுங்களை மட்டும் இல்ல டேவையும் கண்காணிச்சுட்டு தான் இருந்திருக்கான். அதனால டே சொல்லாமலே இந்த கோல்டு கம்பெனியை பத்தி எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதோட டே எதுக்காக இந்த கம்பெனியை உருவாக்கி இருப்பானா சேர்மனோட கம்பெனிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு பங்குன்னு கேட்டு யாரும் தொல்லை பண்ணக்கூடாதுன்னு தான் கோல்டுங்கிற ஒரு பொய்யான பேப்பர் கம்பெனியை வச்சு காங்வா நிறுவனத்தோட பல பங்குகளை வாங்கியிருப்பாரு. அந்த விஷயம் சேர்மனுக்கும் டேக்கு மட்டும் தான் தெரியும். சேர்மன் இப்ப அன்கான்சியஸா இருக்காரு. டே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஏதோ ஒன்று பெருசா பிளான் பண்றான். இந்த எல்லா விஷயமும் ஹேக்கருக்கு தெரியவும் அந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்க பங்களோட மதிப்பு எனக்கும் தெரியும். அந்த நிறுவனத்தை நீ கண்ட்ரோல் பண்ண போறானா, அது மூலமா எனக்கு லாபம் கிடைக்கணும்னு சொல்லி அவங்க கூட ஒரு டீல் போட இப்ப நாகி டே ஹேக்கர் அவங்க கூட டானோட டீமும் சேர்ந்து அவங்க எல்லாருமே காங்குக்கு எதிரான வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் சேர்மனுக்கு சொந்தமான அதிகபட்சமான பங்குகள் இருக்கு. இப்ப அதுக்கெல்லாம் ஓனரா இருக்கிறது டான் தான். இது மூலமா காங்வா நிறுவனத்தோட அதிக பங்குகளும் கோல்டுங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனில தான் இருக்குன்னு காங்குக்கும் சேர்மனோட இரண்டாவது மனைவிக்கும் தெரிய வரவும் திடீர்னு இது என்ன புது ப்ராப்ளமா இருக்கு. அந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி யாரோடது, யார்கிட்ட இவ்வளவு பங்குகள் இருக்குன்னு அந்த கம்பெனியை பத்தியும் அந்த கம்பெனி யாரோட கண்ட்ரோல் இருக்குன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிக்க சொல்ல இப்ப கட் பண்ணா கோர்ட்ல டேவோட கேஸ் தான் நடந்துட்டு இருக்கு. அந்த மொபைல் போன்ல இருக்க வீடியோவை வச்சு டே சேர்மனோட மூத்த பையனை கொலை பண்ணல, வேற யாரோ ஒரு ஆள் கொலை பண்ணி தான் டே மேல பொய்யான படியை போட்டிருக்காங்க நிரூபிக்க டேவை விடுதலை பண்ணிருவாங்க. அது காங்குக்கும் தெரிய வர இதுக்கப்புறம் அமைதியா இருக்க முடியாதுன்னு இதுல அப்பா வேற அன்கான்சியஸா இருக்காரு. ஒருவேளை அவருக்கு முழிப்பு வந்துட்டா நமக்கு தான் பிரச்சனைன்னு டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அங்க இருக்க சேர்மனை கொலை பண்ண ட்ரை பண்ணவும் கரெக்டா டே அங்க வந்து அதை தடுத்து அங்க அந்த ஹாஸ்பிட்டலோட மாடி கூட்டிட்டு வரான். டே காங்கிட்ட உனக்கு என்னதாண்டா ஆச்சு, ஏன் இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிறான்னு கேக்குறான். நண்பனாரது எனக்கு துரோகம் பண்ண, உன் அண்ணனை கொலை பண்ண, இப்போ உன் அப்பாவையும் கொலை பண்ண பாக்குறேன், இப்படியே எல்லாரையும் இழந்துட்டனா, யாருமே இல்லாத ஒருத்தனா தான் இருப்ப, எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு கேட்கவும் நான் இதெல்லாம் காங்வாக்காக தான் பண்றேன், என் லட்சியத்தை அடையன்னு நினைக்கிறேன். இந்த காங்வாக்குள்ள வரதா உன்னோட உதவி எனக்கு தேவைப்பட்டுச்சு, இதுக்கப்புறம் எனக்கு யாரும் உதவியும் தேவையில்லை, நான் இந்த காங்வாவை ஆள போறேன்னு சொல்லவும் டேவும் அது இனிமேல் உன்னால முடியாது, நான் இருக்கிற வரைக்கும் ஒன்னு காங்வாவை ஆள விட மாட்டேன்னு சொல்லவும் அதுக்கு காங்கம் நீ யார் அதை முடிவெடுக்கிறதுக்கு, நான் சேர்மனோட பையன், என் அப்பா இனிமேல் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி என்ன காங்வா விட்டு யாராலையும் அனுப்ப முடியாது, அங்க எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா ஓ நிலைமை நினைச்சு பாருட்டே, என் அப்பா மட்டும் இறந்து போனார்னா காங்வால உனக்குன்னு எந்த ஒரு அடையாளமும் இல்ல, அப்போ ஓ நிலைமை என்ன ஆகுன்னு கேட்க இந்த காங்வாக்குள்ள உன்னை கூட்டிட்டு வந்தது என்னான்டா, உன்னை உள்ள கூட்டிட்டு வர தெரிஞ்ச எனக்கான அடையாளத்தை உருவாக்க தெரியாதா, இந்த காங்வாவை சொந்தமாக்க தெரியாதான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் காங்க என்னதான் அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காத மாதிரி காட்டினாலும் டேவோட புத்திசாலித்தனத்தை பத்தி அவனுக்கு நல்லாவே தெரியும். டே ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி அவன் எதுவும் பண்ணணும்னு நினைக்கிறான். இப்ப கட் பண்ணா ஜெயில இருக்க அந்த மோவை தான் காட்டுறாங்க. மூத்த பையனை கொலை பண்ண கேஸ்ல சந்தேகத்தோட பேர்ல தான் மோவை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அவனும் காங்குக்கு விசுவாசமா இருக்கிறதுக்காக மூத்த பையனை தான் கொண்டதா ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு வந்திருப்பான். இப்ப ஜெயில செல்ல இருக்க மோவோ ஒரு ஆபீசர் வந்து கூப்பிடுறாரு. அவனும் அவர் கூட வந்து பார்த்தா இந்த போலீஸ் ஆபீசர் காங்கோட ஆளுதான். காங்கிட்ட இருந்து கால் வந்திருக்கும், அதை பேசுறதுக்காக தான் மோ அங்க வந்திருக்கவோ. அதுல காங்க நீ எனக்காக தான் உள்ள இருக்குன்னு தெரியும், ஆனா என்னால எந்த ஒரு உதவியும் உனக்கு பண்ண முடியாது, ஒருவேளை நான் பண்ணா மத்தவங்களுக்கு என் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும், நானும் மாட்டிக்குவேன்னு சொல்ல இந்த டிரைவர்மோ அநியாயத்துக்கு காங் மேல விசுவாசமா இருக்கான் போல, நீ என்ன பத்தி கவலைப்படாத, காங்வாவோ உனக்கு சொந்தமாக்கணும், அதுக்கான வேலையை மட்டும் பாருக்காங்கன்னு சொல்லவும் அந்த டிரைவர்மோ போன்ல பேசிட்டு அவன் செல்லுக்கு போகும்போது போற வழியில காங்கோட ஆளு போலீஸ் ஒருத்தர் இருப்பார்ல, அவன் டிரைவர் மோவோட முதுகுலயே கத்தியால குத்துறான். இதுவும் காங்கோட வேலை தான். இவன் இப்ப விசுவாசமா இருக்கலாம், ஆனா வருங்காலத்தில் இவனால இந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் அவன் கதையை முடிக்கிறதுக்காக காங் பிளான் பண்ணிருக்கவும் இப்ப டிரைவர் இறந்து போயிட்டான். அது ஜெயில இருக்க அந்த போலீஸ் ஆபீசர் மூலமா காங்குக்கும் தெரிய வருது. இப்ப டானோட இடத்த தான் காட்டுறாங்க. அங்கதான் டேவும் ஹேக்கர் இருக்கு. அவங்களுக்கு காங்கிட்ட இருந்து சேர்மனோட இரண்டாவது பையன் கிட்ட இருந்து மெயில் வருது. அந்த மெயில் என்னன்னா சேர்மன் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கோல்டுங்கிற ஒரு கம்பெனி இருக்கிறதாவும் அவங்க கிட்ட தான் காங்வாவோட முக்கியமான நிறைய பங்குகள் இருக்கு. இப்ப அந்த பங்குகள் எல்லாத்துக்குமே டான் தான் ஓனர், அதனாலதான் அவரை மீட் பண்ண வர சொல்லி மெயில் அனுப்பியிருக்கவும் அது டானுக்கும் தெரிய வருது. டான் மாதிரி ஒரு ஆள் அவங்களை மீட் பண்ண போனா அவர் யாரு எப்படிப்பட்டவர்னு சுலபமா கண்டுபிடிச்சிருவாங்க. அது மூலமா தான் பிளான்
பிளான் ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கவும் அதுக்காக ஒரு ஐடியா பண்றான். இன்னொரு பக்கம் ஜோகியை தான் காட்டுறாங்க. சாமோட மூத்த பையனோட மனைவி, அதாவது ஜோகி அவங்க அண்ணியை தான் மீட் பண்ண வந்திருக்கவும் அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறாங்க. ஜோகிக்கு மூத்த பையன் இறந்து போனதுலயும் அவங்க அப்பா உயிருக்கு போராடுற நிலைமையில இருக்கிறதுலயும் இது எல்லா விஷயத்திலயும் காங் மேலேயும் சின்னதா டவுட் இருக்கு. அதனால காங் கைக்கு காங்குவா போக கூடாதுன்னு அவங்க அண்ணி கிட்ட, என் மூத்த அண்ணன் இறந்து போனதுக்கு அப்புறம் கம்பெனில இருக்க முக்கியமான பங்குகள் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தான் வந்திருக்கும். நீங்க உதவி பண்ண காங்குவாவை காப்பாத்தலாம். உங்க கிட்ட இருக்க பங்குகள் எல்லாத்தையுமே என் ரெண்டாவது அண்ணனை கொடுக்கணும்னு சொல்ல, ஆனா மூத்த மருமக அதுக்கு ஒத்துக்கல. என்னோட பங்குகளை யாருக்கு கொடுக்கறது நான் தான் முடிவெடுக்கணும்னு சொல்ல, அதுக்கு ஜோகியும் நீங்க எந்த ஒரு முடிவெடுத்தாலும் குடும்பத்தை நினைச்சு முடிவெடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப. இப்ப கட் பண்ணா சேர்மன் ரெண்டாவது பையனை தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா கூட தான் ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கான். அப்பா இல்லாத அந்த டைமை பயன்படுத்தி காங்குவாவை அவங்க கண்ட்ரோலுக்கு வர ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க் ஜினுக்கு தெரிய வரவும் அவரும் காங் மூலமா ஓ அண்ணன் காங்குவாவை மொத்தமா அவன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி நீ முந்திக்கணும். அவங்க கண்ட்ரோலுக்கு கம்பெனி போறதுக்கு முன்னாடி நீ அதை டேக் ஓவர் பண்ணி ஆகணும்னு சொல்ல, காங்கு உடனே கோல்டாஜ் கம்பெனியோட சிஇஓ தான் பார்க்க போறான். அதான் டானை தான் மீட் பண்ண வரவும் அங்க அவனுக்கு பின்னாடியே ரெண்டாவது பையன் அவங்க அம்மாவும் வர அங்க பார்த்து ஷாக் ஆகி நீ இங்க என்ன பண்றன்னு கேட்கவும், கோல்டாஜ் கம்பெனியோட சிஇஓ தான் எங்களை இங்க வர சொன்னாரு. அவர் தான் எங்களையும் வர சொன்னதா சொல்ல, இதுக்காக நம்ம எல்லாரையுமே ஒரே நேரத்துல மீட் பண்ண வர சொன்னாருன்னு குழப்பத்துல இருக்கும் போது அங்க டேவ் வரான். டேவை பார்த்துட்டு நீ இங்க என்ன பண்றன்னு கேட்கவும், நீங்க தேடி வந்த கோல்டாஜ் கம்பெனியோட கோ சிஇஓ நான் தான், என் பாசால வர முடியல தான் நான் இங்க வந்ததா சொல்ல, அதை கேட்டு ரெண்டாவது பையனோட அம்மாவோ அப்ப நாங்க நேரத்தை வீணாக்க கூடாது, உங்ககிட்ட பேசி எந்த ஒரு பிரோஜனம் இல்லைன்னு அங்க இருந்து கிளம்ப போது நீங்க இங்க இருந்து போனா அதால உங்களுக்கு தான் லாஸ்ன்னு சொல்லவும், அப்ப ரெண்டாவது பையனும் ஒருவேளை பிசினஸ் பத்தி தான் பேசுறதா இருந்தா இங்க எல்லாருமே தனித்தனியா வர சொல்லிருக்கலாமே, எதுக்காக ஒன்னா வர சொன்னு கேட்க, நம்ம பேசுற விஷய காரணத்துக்கு ஒளிவு மறிவு இல்லாம இருக்கணும், அதனாலதான் அவங்க 3 பேரையும் நான் வர சொன்னதா சொல்லவும் ரெண்டாவது பேரோட அம்மாவுக்கு அது சரியா படுது. சரி நம்ம பேச வேண்டிய டீலை பத்தி பேசலாம்னு சொல்ல, ஆனா காங்குக்கு அது பிடிக்கல. அவன் யாரையும் மதிக்காம அங்க இருந்து கிளம்பவும் இப்ப டேவை தான் காட்டுறாங்க. ரெண்டாவது பையன் கூடவே அவங்க அம்மாவோட சில டீல்ஸ் எல்லாம் பேசிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது இடையில காங் வரான். நீ இதெல்லாம் எதுக்காக பண்ற, எனக்கு தொல்லை கொடுக்கறதுக்காக தானே, என்ன பழி வாங்குறதுக்காக தான் கேட்கவும், இல்லக்கா நான் என்னோட வேலையை பாக்குறேன், இதுக்கப்புறம் உன் வழி வேற என் வழி வேற, என் வாழ்க்கையை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் இப்ப டே டைரக்டா டானோட இடத்துக்கு தான் வரான். அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே மீட்டிங் நடந்ததை பத்தி தான் சொல்லிட்டு இருக்க. நாகி மட்டும் தனியா உட்காந்துருக்கவும் நாகிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறான். இவங்க ரெண்டு பேரோட காதலுக்கு இடையில இருந்தது காங் மட்டும் தான். டேவுக்கு காங்கோட நட்பு. நாகி சுயநலத்துக்காகவே காங்க வீரபரா நடிச்சிருந்தாலும் அவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனா இப்ப காங்கி துரோகியானதால அவனுக்கு எதிராக 2 பேரும் திரும்ப இவங்க 2 பேரோட காதல இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்ப கட் பண்ண சேர்மனோட மூத்த மருமகளை தான் காட்டுறாங்க. அவங்க ஆர்ட் கேலரிக்கு காங்க வர சொல்லிருக்காங்க. எதுக்காக என்ன வர சொன்னீங்கன்னு கேட்கவும் சேர்மனோட மருமகளுக்கு காங்வாவால ரெண்டாவது பையனுக்கு சப்போர்ட் பண்ண விருப்பம் இல்ல, அதனாலதான் காங்க வர சொல்லி அவங்க பங்குகளை தரதாவும் அவனுக்கு சேர்மனாக உதவி பண்றதா சொல்லி அவன் கூட ஒரு கூட்டணி போடவும் அப்பதான் ரெண்டாவது பையனோட அம்மா கிட்ட இருந்து கால் வருது. இன்னைக்கு ஃபேமிலி மீட்டிங் இருக்கிறதாவும் நீ அதுக்கு வரணும்னு சொல்ல காங்கும் சேர்மனோட வீட்டுக்கு வரான். அங்க வந்து பார்த்தா அவனுக்கு முன்னாடியே டீ அங்க இருக்கான். அதோட அவனுக்கு சரிசமாவே உட்கார்ந்து இருக்கவும் அது காங்குக்கு பிடிக்கல. அதோட சேர்மனோட மனைவியும் ரெண்டாவது பையனும் டேவுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கூட காங்குக்கு கொடுக்கல, அவனுக்கான மரியாதை கிடைக்கலன்னு அங்க இருந்து கோவமா கிளம்புறான். இப்ப காங்கோட வீட்டுல தான் இருக்கவும் இந்த டேவ் ஏதாவது ஒண்ணு பண்ணியாகணும்னு சொல்லி யோசிக்கவும் தான் டேவ் அவங்க அம்மாவை பத்தியும் அவனோட ஸ்டெப் ஃபாதரை பத்தி சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. ஜெயில இருக்கிறது டேவோட அப்பா இல்லைங்க, அவங்க அம்மாவோட ரெண்டாவது கணவன், அதாவது ஸ்டெப் ஃபாதர். என் ஸ்டெப் ஃபாதர் ஒரு குடிகாரன், மோசமானவன், டெய்லியும் குடிச்சிட்டு வந்து எங்க அம்மாவை என்னையும் தொல்லை பண்ணிட்டு இருந்தான். என் அம்மா இறந்து போகவும் அவன் இப்ப கொலைப்பள்ளியில ஜெயில இருக்கதா சொல்ல அந்த விஷயம் காங்குக்கு இப்ப ஞாபகம் வருது. அதோட டே தாங்கிட்ட போய் சொல்லணும் டேவோட அம்மா இன்னும் உயிரோட தான் இருக்காங்கிற விஷயமும் காங்குக்கு நல்லாவே தெரியும். அதை வச்சு ஒரு பிளான் பண்றான். அவன் பவரையும் பணத்தை யூஸ் பண்ணி ஜெயில இருக்க டேவோட அப்பா ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன்ல வெளியில கொண்டு வரான். அதோட அவர்கிட்ட டேவோட அம்மா இப்ப எங்க இருக்காங்க என்ன பண்றாங்கன்னு எல்லா தகவலும் கொடுக்க அவர் அவங்களை மீட் பண்ண வராரு. அவரை பார்த்த உடனே டேவோட அம்மா ரொம்பவே பயந்து போறாங்க. அதோட அவங்க ஹஸ்பண்ட் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகலாம் வெளியில வரல, ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன்ல ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மட்டும் தான் வெளியில வந்திருக்காரு. இவர் மட்டும் டேவோட அம்மா இன்னும் உயிரோட தான் இருக்காங்கன்னு சொல்லி நிரூபிச்சா இவர் குற்றத்துல இருந்து வெளியில வர முடியும். அதுக்காக நீ என் கூட கோர்ட் வரைக்கும் வரணும்னு சொல்லி கேட்கவும் டேவோட அம்மா முடியாதுன்னு சொல்றாங்க. அதோட அவர்கிட்ட தப்பிக்க ட்ரை பண்ணவும் ஒரு இடத்துல இருந்து தவறி விழுந்து இறந்து போயிடுவாங்க. அதை பார்த்து அவங்க ஹஸ்பண்டோ இனிமேல் இவளால் நமக்கு பிரயோஜனம் இல்ல, அதோட இவ இப்ப இறந்து போயிட்டா, இவதான் என் பொண்டாட்டி நிரூபிச்சா கூட இவ இறந்து போனதுக்கு மறுபடியும் ஏன் மேலதான் வழி வரும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் இப்ப ரெண்டாவது பையனை அவங்க அம்மாவையும் காட்டுறாங்க. டேவோட டீல் போட்டது மூலமா ரெண்டாவது பையன் தான் காங்வாவோட சிஇஓ ஆக போறான். அதுக்காக நடக்க போற ஒரு பிரஸ் மீட்டுக்காக கிளம்பும் போது போலீஸ் ஆபீசர் சில பேர் வராங்க. ரெண்டாவது பையனோட அம்மாவை அரெஸ்ட் பண்றாங்க. கூடவே மிஸ்டர் மோனி அரெஸ்ட் பண்றாங்க. என்ன இவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு குற்றம் பண்ணி அந்த குற்றத்தை மிஸ்டர் மோனோட உதவியால மறைச்சிருப்பாங்க. அந்த குற்றத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க. கரெக்டான டைமா பார்த்து யூஸ் பண்ணி அவங்கள போலீஸ்ல மாட்டி விட்டுருக்காங்க. அதனால ரெண்டாவது பையனா அவங்க அம்மாவாலையும் பிரஸ் கான்ஃபரன்ஸுக்கு போக முடியல. அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டாங்க. தான் அப்பாவோட உடல்நிலைமா மோசமா இருக்கு, என் சித்தியையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போயிட்டாங்க. அதனால காங்வா ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறதா சொல்லி காங்வாவோட பொறுப்பை மீடியாக்கு முன்னாடி எடுத்துக்கிறான். அதெல்லாம் அங்க உள்ள டேவும் பார்த்துட்டு இனிமேல் காங்க எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு டானோட இடத்துக்கு தான் வரவும் அப்பதான் ஹேக்கர் மூலமா ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது. நான் காங்கோட சிஸ்டம் ஹேக் பண்ணது மூலமா எனக்கு சில தகவல் தெரிய வந்ததா சொல்லி ஒரு போட்டோவை காட்டவும் அதுல இருக்கிறது டேவோட ஸ்டெப் ஃபாதர் தான். காங் ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன்ல இவரை வெளியில கொண்டு வந்ததா சொல்ல அதை பார்த்த உடனே டே இவனை வெளியில காங் கொண்டு வந்திருக்கானா, தான் அம்மாக்கு தான் ஏதோ ஒரு ஆபத்துன்னு உடனே அவங்களை மீட் பண்ண போகவும் இப்ப ஜோகியை தான் காட்டுறாங்க. அவங்க அண்ணன் காங்க தான் மீட் பண்ண வந்திருக்க. அம்மா ஜெயில இருக்காங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு எப்படி நீ உன் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம், அம்மாவுக்கு ஏன் உதவி பண்ணலன்னு
கேட்கவும் அதுக்கு காங்கோ எனக்கு வேற வழி தெரியல. காங்வா இருக்க சுச்சுவேஷன்ல காங்வாவை டேக் ஓவர் பண்ணி தான் ஆகணும் தங்கச்சி. அதோட நான் சொல்றதை கேளு. என்னை பொறுத்த வரைக்கும் என் குடும்பம்னா அது நீ மட்டும்தான். உன் உதவி எனக்கு தேவை. நீ எனக்காக சப்போர்ட்டா இருக்கணும்னு சொல்ல அதை கேட்ட ஜோகி கோவப்படுறாங்க. டேய் அண்ணா நீ இந்த அளவு சுயநலவாதியா மாறிட்டியான்னு சொல்லிட்டு ஜோகி அங்கிருந்த கோவப்பட்டு போகவும் காங்கவும் வருத்தப்படுறான். காங்க என்னதான் அவன் கூட இருந்த நண்பனுக்கு துரோகம் பண்ணிருக்கலாம், அவன் குடும்பத்தையும் வெறுக்கலாம். ஆனா அவன் தங்கச்சி ஜோகி அவனால வெறுக்க முடியல. அவன் மேலதான் உண்மையான அன்பு வச்சிருந்தான். இப்ப அந்த தங்கச்சி தன்னை வெறுத்ததை அவனால தாங்க முடியல. அங்கிருந்து தன்னோட 2வது அண்ணனை தான் பார்க்க வரான். அம்மா ஜெயில இருக்க நேரம் எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல. அதனாலதான் கம்பெனி நான் டேக் ஓவர் பண்ண பிளான் பண்ணதா சொல்லவும் 2வது பையன் அதை கேட்டு கோபத்துல காங்க அடிக்கிறான். எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சாடா. என் அம்மா ஜெயிலுக்கு போனது காரணமே நீதான் எனக்கு தெரியும். நீ பண்ண தப்புக்கான தண்டனை உனக்கு கிடைச்சே ஆகணும்னு சொல்ல காங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம அங்கிருந்து கிளம்பவும் கற்பனை ஒரு மார்ச்சரி தான் காட்டுறாங்க. அங்கதான் டேவ் வந்திருக்கான். இறந்து போன அவங்க அம்மாவோட உடலை பார்த்து வருத்தப்படுறான். தான் அம்மாவை பக்கத்துலயே வச்சு பாத்துக்க முடியலங்கிற வருத்தம், அவங்க தேடி வரும்போதெல்லாம் அவங்க கிட்ட இருந்து தள்ளி போனோங்கிற வருத்தம், அதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கவும் அவங்களுக்கான ஃபினரல் நடக்குது. அங்க நாகி சாக்கர் டானோட கும்பல் எல்லாருமே கேவுக்கு சப்போர்ட்டா இருக்க அங்க 2வது பையனே இருக்கான். வந்தவன் டே அம்மாவுக்கான மரியாதை கொடுத்துட்டு இப்ப நீ எதை பத்தியும் கவலைப்படாம உன் அம்மாவோட இறுதி சடங்கு நல்லபடியா முடி, அதுக்கப்புறம் மத்த விஷயங்களை பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜென்டில்மேனா அங்கிருந்து போகவும் அப்பதான் நாகி வந்து ஒரு லெட்டர் கொடுத்து இது அம்மாவோட லெட்டர் தான், அவங்க இறந்து போன இடத்துல இருந்து கிடைச்சிச்சு, இதை ரொம்பவே பத்திரமா பாதுகாத்திருந்தாங்கன்னு சொல்ல டேவ் அந்த லெட்டரை படிக்கிறான். என் அன்பு மகன் டேவுக்கு இந்த கடிதம், இந்த லெட்டர் உன் கையில கிடைக்குதுன்னா இந்நேரம் நான் உயிரோட இல்லைன்னு அர்த்தம். ஒரு அம்மாவா உனக்கு தேவையான எதுவுமே நல்லது நான் பண்ணல. அதோட நீ என் மகனா ஆடுறது வாழ்க்கையில பல கஷ்டங்களை பட்டிருக்க, அதுக்கெல்லாம் மன்னிச்சுட்டு ஆனா ஒரு அம்மாவா என் கடைசி ஆசையை நிறைவேற்றணும். உன் கடந்த காலம் எந்த அளவு மோசமானதனோ அதுக்கான காரணம் நான் தான் எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக நீ உன் கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்பட்டே வாழக்கூடாது. வாழ்க்கையில உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நினைச்சு தோந்து போயிடக்கூடாது. நீ வாழ்க்கையில முன்னேறி முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். அப்படி நீ வாழ்க்கையில முன்னேறி போகும்போது அம்மாவையும் ஆசீர்வாதம் எப்பவுமே கூட இருக்குன்னு எழுதியிருக்க. டே அதை படிச்சு பார்த்துட்டு வருத்தப்படுறான். அதோட அவங்க அம்மாவோட போட்டோவையும் கையில எடுத்துட்டு அவங்க சொந்த ஊருக்கே வரான். இந்த ஊர்ல தான் கங்கோட நட்பு அவனுக்கு கிடைச்சிச்சு. இந்த ஊர்ல தான் டேவோட வாழ்க்கையை மாறிச்சு. அந்த ஊருக்கே வரான். அவன் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் நினைச்சு பார்க்கறான். காங்க சந்திச்சது அவனோட நண்பனானது அந்த நண்பனுக்கே உதவியா இருந்தது. எந்த நண்பனுக்கு தான் உதவியா இருந்தாலும் அந்த நண்பனை துரோகியா மாறினது அவனால தான் அம்மா இறந்து போனதுன்னு எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்க இதுக்கப்புறம் காங்க விட்டு வைக்க கூடாதுன்னு முடிவெடுக்கிறான். அங்க இருந்து இப்ப சேர்மனை தான் மீட் பண்ண வரான். மைக்க நிலைமையில சேர்மன் இருக்கும்போது சேர்மன் கிட்ட நீங்க திரும்பி வர வரைக்கும் எந்த பிரச்சனை நடந்தாலும் சரி உங்க காங்வாவை நான் காப்பாத்துவேன்னு சொல்லி சபதம் எடுக்கிறான். இப்ப கட் பண்ணா சேர்மன் 2வது மனைவி தான் கட்டுறாங்க. அவங்கள மீட் பண்றதுக்காக அவங்க பையனை வந்திருக்க காங்கோட கண்ட்ரோலுக்கு மொத்த காங்வாவும் போனது தெரிய அவங்க கோவப்படுறாங்க. அப்படி ஒரு விஷயம் நடக்க கூடாது. காங்வாவுக்கு அடுத்து சிஇஓ நீ தான் ஆகணும். ஏதாவது பண்ணு, அதுக்கெல்லாம் முன்னாடி என்ன ஜெயில இருந்து வெளியில எடு, அப்பதான் கம்பெனியை ஓட கண்ட்ரோல கொண்டு வர முடியும்னு சொல்ல அப்ப பையன் அவங்க அம்மா கிட்ட அம்மா நீங்க எதுக்காகமா காங்வாவுக்கு ஆசைப்படுறீங்கன்னு கேட்கவும் அம்மாவும் மகனே உனக்காக தான் நான் காங்வாவுக்கு ஆசைப்படுறேன், அதுக்கு நீ சிஇஓ ஆகணும்னு சொல்ல அதுக்கு பையனும் இல்லம்மா நீங்க எனக்காக ஆசைப்படல, உங்க சுயநலத்துக்காக ஆசைப்படுறீங்க. என் மூலமா காங்வாவை நீங்க ஆள நினைக்கிறீங்க. சின்ன வயசுல இருந்து காங்வாவுக்கு நான் தான் சிஇஓ ஆகணும்னு சொன்னீங்களே, என்னைக்காவது ஒரு நாள் என் ஆசை என்னன்னு கேட்டீங்களா, என் விருப்பம் என்னன்னு கேட்டீங்களா? நானும் காங்வாவை எனக்கு சொந்தமாக தான் நினைச்சேன். அது எனக்காக இல்லம்மா, உங்களுக்காக, உங்க ஆசைக்காக. ஆனா இப்ப எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு. இந்த முடிவை நீங்க ஏத்துக்கணுமா? எனக்கு காங்வா வேணாம், ஒரு நிம்மதியான வாழ்க்கை தான் வேணும்னு சொல்ல அதை கேட்ட 2வது பையனோட அம்மாவும் தான் பையனே ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தான் வாழ விரும்புறான். அவனை எதுக்காக தன்னோட சுயநலத்துக்காகவும் பேராசைக்காகவும் பயன்படுத்திக்கணும், அவன் விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழட்டும்னு பையனோட முடிவை ஏத்துக்கிறாங்க. இப்ப காங்வாவை தான் காட்டுறாங்க. காங்க ஒரு முக்கியமான மீட்டிங் ரெடி பண்ணிருக்கான். அந்த மீட்டிங்ல தான் சேர்மனுக்கு பதிலா தான் ஆக்டிங் சேர்மனா ஆக போறத லீகலா கன்ஃபார்ம் பண்ண போறாங்க. அதுக்கான மீட்டிங் தான் நடந்துட்டு இருக்கவும் அங்க 2வது பையனை வரான். அவன் தங்கச்சி பக்கத்துல உட்கார கம்பெனி அவனை விட்டு போகுதுன்னு எந்த ஒரு வருத்தமோ துக்கமோ அவனோட மனசுல இல்ல. ஏன்னா கம்பெனி மேல இருந்த ஆசை அவனுக்கு இப்ப போயிடுச்சு. அதனால எது நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இப்ப நிம்மதியா இருக்க. அந்த மீட்டிங் ஆளுக்கு போறதுக்காக தான் காங்க ஒரு லிஃப்ட்ல ஏறவும் அந்த டோர் ஓபன் பண்ணா அங்க ப்ராசிக்யூட்டர் நிக்கிறாரு. மூத்த பையனை கொலை பண்ணதுக்காக காங்க அரெஸ்ட் பண்றாங்க. அவங்களுக்கு பின்னாடி டேவும் இருக்கு. அதை பார்த்த காங்குக்கும் டே தான் தனக்கு எதிராக ஏதோ ஒன்று பண்ணிருக்கான்னு சொல்லி புரிஞ்சுக்கிறான். இன்னொரு பக்கம் காங்க அரெஸ்ட் ஆனது மீட்டிங்ல இருக்க எல்லாருக்கும் தெரிய வருது. அந்த மீட்டிங்ல தான் ப்ரொஃபசர் இருக்க. உடனே பார்க் ஜின் கால் பண்ணி உதவி கேட்க ட்ரை பண்றாரு. ஆனா பார்க் ஜின் கால் அட்டன் பண்ணல. என்னதான் நடக்குதுன்னு ப்ரொஃபசர் புரியாம இருக்கவோ இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டு வந்த காங்க தான் ப்ராசிக்யூட்டர் இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. உங்க மூத்தான இறந்து போனதுக்கான காரணம் நீங்க தான், அதுக்காக தான் உங்களை அரெஸ்ட் பண்ணதா சொல்லவும் அதுக்கு காங்க நான் தான் கொலைகாரன் நிரூபிக்கிறதுக்கு ப்ரூஃபோ இல்ல விட்னஸோ இருக்கான்னு கேட்க அந்த இடத்துக்கு டிரைவர் மோ வரான். மோவை பார்த்த காங்க அதிர்ச்சி ஆகிறான். இறந்து போனவன் எப்படி உயிரோட வந்தான்னு அப்பதான் காட்டுறாங்க. டிரைவர் மோவை கத்தியால குத்திட்டு அந்த போலீஸ் ஆபீசர் பயந்து அங்கிருந்து ஓடிடுவாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த வழியில வந்த ஜெயில் டாக்டர் உயிருக்கு போராடுற மோவை பார்த்துட்டு அந்த டிரைவரோட உயிரை காப்பாத்திருப்பாங்க. அதோட டேவுக்கு அந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ண டே உடனே ஜெயில இருக்க மோவை தான் மீட் பண்ண வரான். இவன் நிலைமைக்கும் காங் தான் காரணம்னு தெரிய உன் நிலைமைக்கு அவன் தான் காரணம். அவனை பொறுத்த வரைக்கும் நீ இறந்து போனதுக்கு வருத்தப்படுவான்னு நினைச்சியா? இல்ல, அவனுக்கு நாய் எப்படி ஒரு நாயா இருந்தனும் அதே மாதிரி நீயும் ஒரு நாய். உன்னையும் அவன் கைவிட்டான், உனக்கும் துரோகம் பண்ணிட்டான். காங் மாதிரி ஒரு சுயநலவாதியால யார் கூட நட்பா இருக்க முடியாது. நீ அவங்கிட்ட தப்பிக்கணும்னா நான் உனக்கு உதவி பண்றேன்னு சொல்லி டிரைவர் மோவா அவன் பக்கம் இழுத்திருப்பான். அதோட அந்த ஜெயில் டாக்டர் எதுக்காக டேவுக்கு இந்த அளவு உதவி பண்றாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த டாக்டர் வேற யாருமே இல்ல, பார்க் ஜினோட பொண்ணுதான். இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ட்ரக் அடிக்டா இருந்திருப்பாங்க. அதனால அவங்க வாழ்க்கையை பாழா போயிருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் சேரமோட மூத்த பையன் தான். அவன் மூலமா
தான் ட்ரக் அடிக்ட் ஆயிருப்பாங்க. அதுல இருந்தே அவங்க மனசுல அவனை பழி வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டு தான் இருந்திருக்கும். அப்பதான் டேவ் மூத்த பையனை கொலை பண்ண கேஸ்ல ஜெயிலுக்குள்ள வந்திருப்பான். அதனாலதான் டாக்டரும் டேவுக்கு உதவி பண்ணிருப்பாங்க. அதோட இந்த டிரைவர் மோவை காப்பாத்தினது மட்டும் இல்லாம அவங்க அப்பா பார்ஜின்டே பேசி டேவை பாக்குறதுக்காக ஒரு வாய்ப்பு வாங்கி தர டே அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு பார்ஜின் தான் பக்கம் இழுத்திருப்பான். அதனாலதான் கங் போலீஸ்ல மாட்டிக்கும் போது கூட பார்ஜின் எந்த ஒரு உதவியும் பண்ணல. அதோட டே ஹேக்கர் உதவியோட டிரைவர் மோ ஒரு போலீஸ் ஆபீசர் கத்தியால குத்திட்டு ஓடி போயிருப்பாரு. அதான் காங்கோட ஆளு. அவனும் டிரைவர் மோ இறந்ததை நினைச்சிட்டு வேலையை விட்டே போயிட்டு எங்கேயோ பதுங்கி வாழ்ந்துட்டு இருப்பான். அவனை ஹேக்கரும் டானோட ஆளுங்களை கண்டுபிடிக்கவும் அவனையும் காங்குக்கு எதிராக மாத்திருப்பாங்க. கட் பண்ணா இப்ப பிரசன்ட்ல டிரைவர் மோவை தான் கட்டுறாங்க. அவன் முன்னாடி இருக்க காங்க பார்த்து கோவப்படுறான். எதுக்காக இப்படி பண்ண? நான் உனக்கு நேர்மையா தானே இருந்தேன், உன் நண்பனை தானே இருந்தேன், என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்லி காங் மேல கோவப்பட்டு இருக்க. இப்ப காங்குக்கு எதிரான விட்னஸா டிரைவர் மோ அப்ரூவராக அதை பத்தி கேஸ் நடந்துட்டு இருக்கு. காங்கும் ஜெயில இருக்கான். அப்பதான் அவனுக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல அது ஒரு லீகல் லெட்டர் தான். சேர்மன் குடும்பத்துக்கும் காங்குக்கும் இனிமேல் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லைன்னு இருக்க. அதை பார்த்த காங் வருத்தப்படுறான். எந்த ஒரு அடையாளத்துக்காக இவ்வளவு தப்பு பண்ணணும், அந்த அடையாளமும் தன்னை விட்டு போனதை நினைச்சு வருத்தப்படுறான். இப்ப டேவை தான் காட்டுறாங்க. ஜோகி டேவ் கால் பண்ணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உடனே வீட்டுக்கு வான்னு சொல்ல டேவும் வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க சேர்மன் இருக்காரு. அன்கான்சியஸா அந்த சேர்மனுக்கு கான்சியஸ் வந்துடும். அவர் தான் ஜோகி மூலமா டேவை வர சொல்லியிருப்பாரு. டேவ் வந்த உடனே ஜோகி அங்க இருந்து கிளம்ப சேர்மனும் டேவும் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுறாங்க. ஆனா அது என்னன்னு தெரியல. அதோட சீனை கட் பண்ணா கோர்ட்ல நடக்கிற காங்கோட கேஸ் தான் காட்டுறாங்க. அங்க டேவும் கூடவே நாகி இருக்காங்க. அப்ப வக்கீல் உங்க மேலதான் கொலைப்பலி இருக்கு, நீங்க ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கான்னு காங்கிட்ட கேட்கவும் காங்கோ எந்திரிக்கிறான். டேவை பார்த்து நீ நானும் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சோம், ரெண்டு பேரும் ஒரே பாதையில தான் வந்தோம், அதுக்கப்புறம் நம்ம எண்ணங்கள் வேறையாக நான் இந்த நிலைமையில நிக்கிறேன்னு சொல்ல இது எல்லாமே காங்கோட கற்பனை. டே கிட்ட பேசுறதா அவன் மனசுக்குள்ளேயே பேசிக்க. அப்பதான் நிதானத்துக்கு வரவும் ஜட்ஜு கிட்ட நான் பேச வேண்டியது எதுவும் இல்லைன்னு அவன் செஞ்ச தப்ப ஒத்துக்கவும் அவனுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்குது. இப்ப ஜெயில இருக்க காங்க தான் மீட் பண்ண டே வரவும் டே கிட்ட கேட்கிற கேள்வி எதுக்காக எனக்கு துரோகம் பண்ணன? அதுக்கு டேவும் நான் எந்த காரணத்துக்காக பண்ணேன், ஏன் பண்ணேன்னு எனக்கே தெரியல, ஒருவேளை நீ டேங்கிறதாலையும் உன்ன மாதிரி என்னால் இருக்க முடியலங்கிறதாலையும் நான் மேல பராமப்பட்டிருக்கலாம், உன் புத்திசாலித்தனத்தை நினைத்து கூட நான் பராமப்பட்டிருக்கலாம்னு சொல்ல அதுக்கு மேல காங்கால எதுவும் பேச முடியல. டேவோ டே காங் நாகி இவங்க மூணு பேருமே காலேஜ் டேஸ்ல ஒன்னா எடுத்த ஒரு போட்டோவை கொடுத்துட்டு அங்க இருந்து போகும்போது காங் டேவை கூப்பிடுறான். ஏதாவது பேசுவானான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவும் காங்கும் நான் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, நீங்க இருந்து போகலான்னு சொல்ல டேவோ அங்க இருந்து போறான். டேவோட வாழ்க்கையில பல பிரச்சனைக்கு காங் தான் முக்கியமான காரணம். டேவை ஜெயிலுக்கு அனுப்புனது, அவங்க அம்மா மாறினதுக்கு, இதுக்கெல்லாம் காரணம் காங்காவே இருந்தாலும் டேவோட மனசுல இன்னும் ஏதோ ஒரு மூலையில காங் தான் நண்பங்கிற எண்ணம் இன்னும் இருந்துட்டே இருக்கு. அங்கிருந்து நாகே தான் மீட் பண்ண வரான். நாகே ஒரு ஹோட்டலுக்கு தான் கூட்டிட்டு வரவும் அங்க காங்க பத்தி தான் பேசுறான். நீ ஏன் காங்க பார்க்க போலையான்னு கேட்கவும் அதுக்கு நாகே என் வாழ்க்கையில இனிமேல் யாரை பத்தி நான் கவலைப்பட போறதில்ல, நம்ம கடந்த காலம் மோசமா இருக்கலான்ட்டே, ஆனா அதுக்காக நம்ம நின்னுடக்கூடாது, நமக்குன்னு ஒரு வருங்காலம் இருக்கு, அதை நினைச்சு போனோம், நம்ம எதிர்காலம் நம்ம லட்சியம் என்னவோ அதுலதான் நம்ம போக்கஸா இருக்கணும்னு சொல்ல அது டேவுக்கும் சரின்னு படுது. அப்படியே கட் பண்ணா ஜெயில இருக்க காங்க தான் காட்டுறாங்க. எந்த கம்பெனிக்காகவும் அதோட அதிகாரத்துக்காகவும் ஆசைப்பட்டானோ அது எல்லாமே அவனை விட்டு போயிடுச்சு. கூட இருந்த நண்பனுக்கும் துரோகம் பண்ணிட்டான். இப்ப ஜெயிலே இருக்கான். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ பிடிக்காம ஜெயிலேயே தற்கொலை பண்ணி இறந்து போகவும் அவன் காலடியில தான் அவன் நண்பர்களோட போட்டோ இருக்கு. இறந்து போன காங்கோட கண்ணுல இருந்து வர கண்ணீர் துளிகள் அந்த போட்டோல படுது. அவன் பண்ண தப்புக்கான பிராச்சித்தமா அந்த கண்ணீர் துளிகள் மன்னிப்பு கேட்க காங்கோட வாழ்க்கையும் முடியும். அப்படியே கட் பண்ணா 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. சேர்மனோட 2வது பையன் கம்பெனிக்குள்ள வரவும் அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அவனுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அங்க இருக்கிற ஸ்டாஃப்ல என்னதான் அவனுக்கு மரியாதை கொடுத்தாலும் அங்க இருந்து 2வது பையன் சேர்மனோட ரூமுக்கு வரான். அங்க வந்து அவன் ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்குறான். அது டே தான். ஏன்னா இப்ப டே தான் காங்வாவோட சேர்மன் காங் ஜெயில இருக்கும் போது டேவை மீட் பண்ண வர சொல்லிருப்பார்ல, அப்ப அவர் என்னதான் சொன்னார்னு இப்ப காட்டுறாங்க. அப்பதான் சேர்மனும் தனக்கு அப்புறம் காங்காவுக்கு நீ தான் சேர்மன் ஆகணும்னு சொல்லியிருப்பாரு. டே அது எப்படி என்னால முடியும்னோ, உங்களுக்கு இன்னும் ஒரு பையன் இருக்கான்னு சொல்ல டே நான் சொல்றது தெளிவா கேளு, நான் எப்பவுமே விரும்புற ஒரு விஷயம் தெரியுமா, அது காங்வாவோட முன்னேற்றம். என் பசங்க காங்வாக்காக போட்டி போட்டாங்க, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் காங்வா மட்டும்தான். காங்வாவோட முன்னேற்றத்தை பத்தி அவங்க யோசிக்கல, அது எப்படியாவது அடையணுங்கிற எண்ணம் மட்டும் தான் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா உனக்கு அப்படி இல்ல, நீ இது வரைக்கும் காங்வாவோட முன்னேற்றத்தை பத்தி தான் யோசிச்ச. உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு தான் காங்வாவுக்கு சேர்மனா இருக்க தகுதி இருக்குன்னு சொல்லி டேவை சேர்மன் ஆகிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல 2வது பையன் சேர்மனா இருக்க டேவை மீட் பண்ண வரவோம். அப்ப டேவும் இந்த காங்வா கம்பெனி உங்க குடும்பத்துக்கு சொந்தமானது, நான் இருக்க வேண்டிய இடமும் நீங்க இருக்க வேண்டியது, அதுல நான் இருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு பொறாமைய கோவமா இல்லையான்னு கேட்க அதுக்கு 2வது பையனும் யார் உண்மையில கோவம் இல்லைன்னு சொன்னா பொறாமை இல்லைன்னு சொன்னா நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்க, அதனால உண்மையில எனக்கு கோவம் பொறாம ரெண்டுமே இருக்கு. ஆனா அதை விடவும் முக்கியம், நான் என் அப்பாவை நம்புறேன். அவர் ஒரு முடிவு எடுத்தாருனா அது கரெக்டா இருக்கும்னு நம்புறேன். என் அப்பா நீ தான் சேர்மனா இருக்குன்னு நினைச்சாருனா அதுதான் சரியான முடிவா இருக்கும், நான் ஏத்துக்கிட்டேன்னு சொல்ல இவங்களுக்குள்ள ஒரு புரிதலும் நட்பு இருக்க மாதிரி காட்ட கட் பண்ண இப்ப நாகியை தான் காட்டுறாங்க. நாகி இந்த ஒரு கட்சியில வேலை பார்த்துட்டு இருந்தாங்களோ இப்ப அந்த கட்சியில ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்க. இப்ப மறுபடியும் டேவை தான் காட்டுறாங்க. டே என்னதான் அவன் வாழ்க்கையில முன்னேறி போனாலும் அவனால காங்கோட நட்பை இன்னும் மறக்க முடியல. அதனால வருஷம் அவனுக்கான மரியாதையை கொடுத்துட்டு தான் இருக்கவும் இந்த வருஷமும் அவனுக்கான மரியாதையை கொடுத்துட்டு வரும்போது டேவுக்கு ஒரு மெசேஜ் வருது. அது ஜோகியோட போட்டோ தான். காங் இறந்து போறதுக்கு முன்னாடி ஜோகி நாட்டை விட்டு போயிருப்பா. அவ குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைக்கு அப்புறம் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லதுன்னு ஒரு லாங் ட்ரிப் இருக்கவும் அங்கிருந்து அடிக்கடி டேவோட கான்டாக்ட்ல தான் இருக்கு. அப்பதான் ஹேக்கர் அந்த கால் வருது. இப்ப ஹேக்கர் தனியா இல்லங்க, அந்த டான் கும்போட சேர்ந்துட்டான். அவங்க கூட தான் வெக்கேஷனுக்கு வந்திருக்கவும் டேவையும் கான்டாக்ட் பண்ணி பேசுறான். அப்ப டேவும் நீ வெக்கேஷன்ல என்ஜாய் பண்ண பிரச்சனை இல்ல, ஆனா உனக்கான வேலை எப்பவுமே காத்துட்டு இருக்குன்னு சொல்ல அப்படியே கட் பண்ண காங்வா டவர்ல இருக்க சேர்மனோட ரூம் தான் காட்டுறாங்க. அங்க உள்ள விண்டோ வழியா வெளியில நடக்கிற வான வேடிக்கையை தான் டே பார்த்துட்டு இருக்க. அப்ப அவன் கடந்த காலம் தான்
தான் ஞாபகம் வருது. பல வருஷங்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு வானவேடிக்கையை நானும் பார்த்தேன். அதை பார்த்து திகச்சு போனேன். அந்த நேரத்துல எனக்குன்னு பல கனவுகள் லட்சியம் இருந்துச்சு. இப்ப அந்த லட்சியத்தையும் கனவுகளையும் நான் அடைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வானவேடிக்கையை பார்த்துட்டு இருக்கானோ அதை வேற ஒரு இடத்துல இருந்து நாகியும் பார்த்துட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேருமே இவங்க லட்சியத்தை அடைஞ்சிட்டாலும் இவங்க வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்தாங்களான்னு சரியா காட்டல. இதோட இந்த சீரீஸும் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் ஒரு புது சீரீஸ்ல மீட் பண்ணுவோம்.